Super Saravana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மலைய மரபு வச்சு மல்லியப்பு சாட்சி வச்சு ஒன்னனாம் தொட்டதுக்கு உங்க ஒப்பன் சாட்சி சொன்னதுக்கு நான் மதுரை ஜெயில மாடா உழைக்கிறேன். அவர் சொன்னது இல்லையா? பையன் இருந்திருந்தா என்ன அக்கறையோட கேட்டிருப்பாங்களோ அந்த உணர்வோடு தான் அவர் அணுகுனதா எனக்கு தோணுது. மாங்காய் ஊறுகாயும் தயிர் சோறும் வச்சு சாப்பிட்டு இருக்காரு. நான் யாரை யோசிக்கிறேனோ அவர் பெரிய தலைவர் கம்யூனிஸ்ட்ல என்ன கேட்டிக்கே தோழர் அப்படின்னாரு. யாரெல்லாம் என்னென்ன ஜாதிங்கிறத தெரிஞ்சு அந்த ஜாதிக்காரன் அத்தனை பேரையும் கொண்டாடுறாங்க. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. கழுத்து அப்படியே அறுத்துருக்காங்க. அந்த அம்மா அதுக்கு பிறகு சொல்றாங்க எந்த ரெசிஸ்டன்ஸும் பண்ணலையா, அவரு அப்படியே நிக்கிறாரா. அந்த நேரத்தில் ஐயா கோபம் வரலையா? ஏன்னா இவங்களுக்காக தான் நம்மளும் போராடுறோம். இப்போ வந்தவன் நல்லக்கண்ண ஐயா கையை பிடிக்கிறான். ஓங்கி ஒரு தட்டி கையை தட்டி விட்டாரு. என்னடா நினைக்கிற அப்படின்னு வேட்டியை மடிச்சு கட்டினாரு. அது ஒரு சிங்கம் அதுக்குள்ள இருந்தது. 2 பச்சை பெல்ட் வச்சிருக்காரு. ஒரு பச்சை பெல்ட் கட்டியிருப்பாரு, ஒரு பச்சை பெல்ட் மயில் வச்சிருப்பாரான். பச்சை பெல்ட்ல கத்தி வச்சிருப்பாரான். அதிகாலையில கொல்லப்பகுதி வழியா நீங்க போனீங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? இவ்வளவு மார்க்சியம் படிச்சிருக்கீங்க, இது கூட உங்களுக்கு தெரியல. இது யாரோ கசிஞ்சு டெல்லி வரைக்கும் போயிருச்சு. டெல்லி தலைவர்கள் எல்லாம் இவரை பார்த்தா போயஸ் கார்டன் கதவு திறக்காதனால செம்பரபாக்கம் திறக்க முடியாம போய் தேங்கி அதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ளோ ஆயிடுச்சு. அவருக்கு வெளில வந்ததுல ஒரே கோவம் புத்தகம் நனைஞ்சு போச்சு. ஒரு குட்டி ஷீப்பு சடக்கு செய்வார். ஜீவன் போயிடுச்சு, ஜீவன் இல்லை திறக்கிற அளவுக்கு. அந்த மொழி மொத்தம் ஆடுது, அதாவது நினைவு இருக்கு அப்படின்னு சொல்லி. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக இங்கே நடக்கிற உரையாடலை சூடாக ஸ்ட்ராங்கான்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு நடக்க போகிற உரையாடல் ஆழமான அர்த்தமுடைய ஒரு உரையாடலாக அமைய போகுது. தோழர் நல்லக்கண்ணு அப்படின்னு எல்லாருமே அன்போடு அழைக்கக்கூடிய நம்மளுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், மிக முக்கியமான ஒரு தலைவர் நல்லக்கண்ணு ஐயா அவர்களை இழந்திருக்கோம். அதே நேரம் இந்த இடத்துல உட்காந்து, அதாவது ஒரு டீ கடையில் உட்காந்து அவரோட நினைவுகளை பகிர்றது சரியா அப்படின்னா, இந்திய அரசியல், அதுவும் முக்கியமாக தமிழ்நாடு அரசியல் டீ கடைகளில் தொடங்கி டீ கடைகளில் முடியுது. முக்கியமாக திமுக இது மாதிரி சொல்லுவாங்க, டீ கடையில் பேசிய வளர்ந்த கட்சி அப்படின்றத. சொல்லப்போனால் கம்யூனிஸ்டுகள் அந்த டீயை கூட குடிக்காமல் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்கள். அப்படி ஒரு தலைவர் தான் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். அவருடைய மறைவு நமக்கு பேரிழப்பு. அதே நேரம் அவருடைய வாழ்வு ஒரு பெருவாழ்வு. அந்த வாழ்வை தொடர்ந்து நினைவு கூர்ந்து பேசி அவருக்கான மரியாதையை செய்ய வேண்டியது நம்ம கடமை. அதுக்கு இந்த இடத்தையும் இங்கே இருக்கும் மூவரையும் விட பொருத்தமானவர்கள் வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறோம். நக்கீரன் ஆசிரியர் அவர்கள் இருக்காங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கியமான தலைவர் சி மகேந்திரன் சார் இருக்காங்க, நல்லக்கண்ணு ஐயா கூட தொடர்ந்து பயணம் பண்ணவங்க, மூத்த பத்திரிகையாளரும் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் ஆலோசகருமான கோவி லெனின் அண்ணன் இருக்காங்க. இவங்களோட நம்ம நல்லக்கண்ணு ஐயாவுடைய நினைவுகளை சொல்லப்போனால் செலிப்ரேட் பண்ண போகிறோம். முதல்ல மகேந்திரன் சார் அவரோட, எனக்கு இந்த மரணம், இது சார்ந்த வீடியோக்கள் இதிலெல்லாம் தாண்டி முதல்ல நினைவு நீக்கிறது நம்மளுடைய முதல்வர் அவங்க கொடுத்த அந்த வீர வணக்கம், செவ்வணக்கம், அந்த முழக்கம். அது நடந்தப்போ உங்கள் உணர்வு எப்படிங்க சார் இருந்தது? ஏன்னா ஒரு முக்கியமான தலைவர், 100 வயது கடந்து தன்னுடைய வாழ்க்கையை மக்களுக்காக வாழ்ந்தவர். அந்த சமயத்தப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கும் இருந்த பல உறவுகளை நான் அறிவேன். அதில் தமிழக முதல்வருக்கும் தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த அஃபெக்ஷன் இருக்கும், பாண்டிங்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒன்று. அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது அவரை பற்றி, அவர் உடல்நிலையை பற்றி ஒரு பையன், அவருக்கு ஆண் குழந்தைகள் இல்லை நல்லக்கண்ணு ஐயாவுக்கு, அப்படி ஒரு பையன் இருந்திருந்தா என்ன அக்கறையோடு கேட்டிருப்பாங்களோ அந்த உணர்வோடு தான் அவர் அணுகுனதா எனக்கு தோணுது. உடனுக்குடன் கேட்பது, திடீர்னு புறப்பட்டு வர்றது. இந்த 3 நாளில் 3 முறை வந்திருக்காரு. முதல்வருங்கிறதெல்லாம் மறந்து போச்சு, அது மறந்து போய் வருது. அதே அறிவிப்பெல்லாம் இல்லை, திடீர்னு பார்த்தா நைட் வர்றாரு. அது அவங்க மருத்துவர்களுக்குமே அது தெரியாது. அப்போ அவர் அறியாத ஒரு ஆழமான ஒரு உறவு, ஆழமான உறவு அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு கொள்கை பூர்வமான, ஒரு அர்ப்பணிப்பு பூர்வமான, ஒரு சமூகத்தினுடைய ஒரு அர்ப்பணிப்பு பூர்வமான ஒரு சிந்தனையிலிருந்து தான் அந்த உறவு வர முடியும்.
அப்படிப்பட்ட ஒரு மேன்மை வந்து தமிழக முதல்வர் அவர்களிடம் இருக்கிறத நான் இதுக்கு முந்தி இப்படி பார்த்ததில்லை, இன்னும் இருப்பதை நான் உணர்கிறேன். நம்பர் 1. 2வது வந்து என்ன அப்படின்னாக்க, அவருடைய அந்த இறுதி விஷயம் இருக்கு பாருங்க. இப்போ எனக்கு வந்து என்ன தோணுதுனாக்க, நான் உலக முழுக்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுடைய வரலாறு எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சவன். அப்படி இருக்கும்போது நல்லக்கண்ணு தோழர் 23 வயதில் 22 வயதில் மிக மிக மோசமான ஒரு பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான போலீஸ்கள் அந்த நம்ம கேரளாவிலிருந்து வந்து தனி போலீஸ் படையையே கொண்டு வந்து அவரை தேடி அவரை பற்றிய ஒரு குற்றப்பத்திரிகையெல்லாம் தாக்கல் பண்ணி அப்புறமா கைது செய்து சித்திரவதை பண்ணி 18 ஆண்டுகள் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதிக்கு 72 முறை குண்டுகள் முழங்க வந்து ஒரு அரசு மரியாதை தர்றதுங்கிறது இருக்கு பாருங்க. அது இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு தரப்பட்ட ஒரு கௌரவம் அப்படிங்கிறதுதான் எனக்கு வந்து மனசில் ஓடுனது. 2வது வந்து நான் எதிர்பார்க்காத ஒன்று இந்த செவ்வணக்கம் அப்படிங்கிறது. இந்த செவ்வணக்கம்ங்கிற ஒரு வார்த்தை ரெட் சல்யூட் என்பதாக 2வது உலகப் பெரும்போருக்கு பிறகுதான் அது பிறந்தது. பாசிசத்தை, ஹிட்லரை எதிர்த்து ஆயிரக்கணக்கான கம்யூனிஸ்டுகள் சிறையிலும் மற்ற இடங்களிலும் இறந்து போன அந்த காலத்தில் கம்யூனிஸ்டில் ஒரு மரபு என்ன பண்ணாங்கனாக்க, முஷ்டியை இப்படி உயர்த்தி வணக்கம் வேறு எதுவும் கிடையாது, அது மீண்டும் நாங்கள் பிறப்போம், மீண்டும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதாக ரெட் சல்யூட் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்தாங்க. அந்த ரெட் சல்யூட் என்ற வார்த்தையினுடைய தமிழாக்கம்தான் செவ்வணக்கம். அந்த செவ்வணக்கத்தை வந்து அதே போல அவர் முஷ்டியை உணர்த்தி பார்க்கிற போது அவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வர், ஒரு கட்சியினுடைய தலைவர் என்பதையெல்லாம் மறந்து என்னுடைய தோழர் என்பதை போன்ற ஒரு உணர்வு தான் அந்த நிமிடம் எனக்கு ஏற்பட்டது. அவர் பேருக்கேற்ப அவரே ஒரு கம்யூனிஸ்டா தான் அந்த இடத்துல அவருடைய உணர்வுகள், பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த எமோஷன்ஸ், அதுதான் வந்து உணர்வுகளால் இணைக்கப்பட்ட ஒரு சிந்தனை, ஒரு முழக்கம். அதனால வந்து அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் மட்டுமல்ல, இதில் இன்னொரு நிறைய விஷயங்கள் இருக்கு. தேர்தல் காலம், தேர்தலை கடந்த ஒரு பொது நிலையில் இதெல்லாம் சிந்திக்கப்படுது. அரசியல் தேர்தல் வெற்றிக்காக நடைபெறக்கூடிய ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் இதில் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வர்ற போது இவருடைய தனித்தன்மை என்பது ரொம்ப வேறுபட்டது மட்டுமல்ல, எங்களை போன்றவர்களுக்கு ஒரு எல்லையில்லாத ஒரு பரவசத்தை, ஒரு மாற்றத்தை அது வந்து மனசுக்குள்ள. யாருமே அதை இவர் நடிக்கிறாருன்னு யாருமே சொல்லலை. உணர்வுபூர்வமாக அவர் வந்து சொன்னது, நம்ம எல்லோரும் அங்கே சுற்றி இருந்தவங்க எல்லாருமே அவங்கள அறியாமல் அவர் சொன்னது இருக்குல்ல, அதுவே ஒரு எழுச்சியாக இருந்தது. அதாவது நல்லக்கண்ணையாவுக்கு இப்படி ஒரு மரியாதை ஒரு காம்ரேட்டுக்கு இதுவரை இப்படி ஒரு மரியாதை இது யாருக்குமே கிடச்சிருக்காது. அப்படி ஒரு அதாவது அவர் தன்னை வந்து அர்ப்பணிச்சிட்டாரு. அவருக்கு ஒரு அரசு கொடுக்குற மரியாதை அது அப்பாற்பட்டு அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு மகனாக இருந்து, ஒரு தோழனாக இருந்து, அவர் கடைசியாக கொடுத்தது இருக்குல்ல, முதல்வருக்கு வந்து தமிழ் உலகம் வந்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். அதாவது இவ்வளோ பெருந்தன்மையெல்லாம் யாருக்கும் வராது இனிமேல். அதில் முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, நீங்கள் தொடங்கும்போது சொன்னீங்க, தமிழ்நாட்டு அரசியல் வந்து டீ கடையில் தான் அது வந்து தொடங்கும், டீ கடையில் தான் அது சூடான விவாதங்கள்லாம் இருக்கும். என்ன சொன்னீங்க, சூடாக ஸ்ட்ராங்காகனு வழக்கமாக வச்சுருப்போம். ஆனால் இது ஸ்ட்ராங்கானது தான். இப்போ பேசுகிறது வந்து உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை தான் பேசுகிறோம். அதில் வந்து திமுகவினர் வந்து டீ கடையில் தான் அந்த டீ சாப்பிட்டுட்டு இது பண்ணுவாங்க அப்படின்னு. அது வந்து காலை நேரத்தில் டீ சாப்பிட்றது, மாலை நேரத்தில் தேநீர் அது குடிக்கிறதுங்கிறது ஒரு பழக்கம். கம்யூனிஸ்டில் அந்த காலத்தில் பெரும்பாலானுக்கு சாப்பாடே டீ தான். அவங்களுக்கு 3 வேளை 4 வேளை எந்த தோழர் என்ன ஒரு டீ சொல்லுங்கள் தோழர் அப்படிம்பாங்க. டீ அதில் சிலருக்கு வந்து புகைப்பிடிக்கும் பழக்கம் உண்டு. அன்றைக்கி வந்து கம்யூனிஸ்ட் நிறைய பீடி, அதனால் பீடி கட்டும் டீயும் தான் அவங்களுக்கு வந்து உணவே.
அது இருந்தால் அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது பயணமாக இருக்கலாம், எழுத்தாக இருக்கலாம், களப்போராட்டமாக இருக்கலாம், அதிலெல்லாம் அது வந்து அவங்களுடைய அதெல்லாம் நான் சொல்கிறது நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் வந்து வளர்ந்து வந்து அந்த சுதந்திரத்துக்கு முன்பும் சுதந்திரத்துக்கு பிறகும் ஏறத்தாழ நான் சொல்கிறது வந்து 90கள் வரை இந்த புதிய பொருளாதார ஆமாம் இப்போ 90கள் வரைக்கும் அப்படி தான் இந்த புதிய பொருளாதார கொள்கையெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம்ல, இதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் ஒரு சைக்கிள் அல்லது நடந்து அவங்க வந்து ஒரு அழுக்கு வேட்டி அதை வச்சுட்டு அந்த சிவப்பு துண்டு தான் அவங்க அடையாளம். எங்கே வேணாலும் இருக்கலாம், அந்த சட்டை எப்படி இருக்கோ இல்லையோ அந்த சிவப்பு துண்டு அவங்க ரொம்ப பெருமையோட இருப்பாங்க. அது மாதிரி வந்து இன்னொன்று முக்கியமாக வந்து நீங்கள் சொன்னீங்களே அந்த டீ குடிக்கிறதுங்கிறது, குடிக்கிறதுல கிளாஸில் நிறையா வேறுபாடு உண்டு. அந்த வேறுபாடுகளை வந்து மாற்றுறது டீ கடையில் மாற்றுற பணியையும் அன்றைக்கி வந்து கம்யூனிஸ்ட்டுகள் வந்து எடுத்து செஞ்சாங்க. குறிப்பாக நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் வந்து தோழர் வந்து அதை சமூக அதாவது பொதுவாக வந்து ஒரு வர்க்க போராட்டமாக தான் கம்யூனிஸ்ட் வந்து எல்லாத்தையும் எடுக்கும். இப்போ வந்து அது வந்து தஞ்சை மாவட்டத்தில் செங்கோடி இயக்கமாக அது உருவாகி சீனிவாசராவ் வந்து அதை முன்னெடுத்து பிறகு அது தென்பறையில் தொடங்கி வெண்மணி வரைக்குமான அந்த நீண்ட வரலாறுலாம் பார்த்தோம்னா அதில் பெரும்பாலும் வந்து இந்த விவசாய தொழிலாளர்களுடைய கூலி, விவசாய தொழிலாளர்களுடைய அவங்களுடைய மற்ற தேவைகள், உரிமைகள் முக்கியமாக அதில் தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே இன்னொன்று இருந்துச்சு. என்ன அடிப்படையானா அப்படி யார் விவசாய தொழிலாளர்களாக இருக்காங்கன்னு பார்த்தா அது குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா மற்றவங்க வந்து வயலை வரப்பில் நடந்து போவாங்களே தவிர வரப்பில் நடந்து போவார் அவருக்கு கொடை பிடிப்பாங்க. இவங்க தான் இறங்கி வேலை செய்யணும். ஆக உழைப்பது ஒரு சாதியாகவும் அதில் கிடைக்கக்கூடிய பலனை அனுபவிக்கிறது இன்னொரு சாதியாகவும் இருக்கிற அந்த நிலை இருக்குல்ல, அதில் தான் உங்களுக்கு வர்க்க கண்ணோட்டம் மட்டும் இல்லை சாதி கண்ணோட்டமும் இருக்குது. அப்படிங்கிறத அதை முன்னெடுக்கிற ஒரு காலகட்டமாக தான் 90களுக்கு பிறகு கம்யூனிஸ்டுகளுடைய பெரும் பயணம் அதில் இருந்துச்சு. அதில் குறிப்பாக ஐயா நல்லக்கண்ணோட அந்த பயணம் இருந்தது. அந்த நேரத்தை நான் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா 90களுக்கு முன்னாடி தான் 80களில் திமுகவோட இளைஞரணி தொடங்கப்படுது. திமுக இளைஞரணி தொடங்கப்பட்ட பொழுது அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அதோடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய அன்பகம் இருக்குல்ல, திமுக இளைஞரணிக்கு அன்பகம், அது வந்து திமுகவுடைய தலைமை அலுவலகமாக இருந்தது அறிவாலயத்துக்கு முன்னாடி. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றி இதை வந்து வாங்கணும் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க, இளைஞரணிக்கு கொடுங்கன்னா. இளைஞரணி கேட்குது, தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் கேட்குது, அந்த தோமுசான்னு சொல்கிறாங்களா அவங்க கேட்குறாங்க, சென்னை மாவட்ட கழகம்லாம் கேட்குது. அப்போ பேராசிரியர் அன்பழகன் பொதுச்செயலாளர் அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, யார் 10 லட்ச ரூபா நிதி திரட்டி தரீங்களோ உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதும் இவர் இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு முழுக்க போகிறார். அது இருக்கக்கூடிய முதல்வர் திமுகவின் தலைவர் தமிழ்நாடு முழுக்க அவர் கால்படாத கிராமமே கிடையாது. இன்றைக்கி புதுசு இல்லை, ஏன்னா கலைஞர்னு ஒரு பெரிய ஆலமரம் இருந்ததுனால எல்லாரும் அதையே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இவர் பயணம் வந்து போயிட்டே இருந்துச்சு. அந்த வயசில் கலைஞருடைய கட்டளைப்படி தான் அப்போ வந்து திமுக தொடர்ச்சியாக எதிர்க்கட்சியாக இருந்த நேரம், கிட்டத்தட்ட 3 முறை எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆகிற நேரத்துலையும் இவங்க வந்து இதாக போயிட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் கிராமமாக போகும்பொழுது அங்கே கம்யூனிஸ்டுகளுடைய வாழ்க்கையை அவர் பார்க்காம இல்லை, அங்கே செங்கொடி பறந்தது அவர் பார்க்காம இல்லை, அங்கே எல்லாம் திமுக கொடியும் இருவண்ண கொடி பறக்கணும் அப்படிங்கிறத அதை பண்ணார். ஏன்னா ரெண்டுமே வந்து மக்களுக்கான இயக்கம். இன்னும் சொல்லப்போனால் அண்ணா வந்து திமுகவை 49ல் தொடங்குறாரு. 1951 சென்னையில் முதல் திமுக மாநில மாநாடு. அந்த 51 மாநில மாநாடு டிசம்பர் மாதம் 4 நாள் நடக்குது. ஒரு மாநாடுனா 4 நாள், சும்மா சாயங்காலம் வந்து 4 மணிக்கு மேலே 2 பாட்டை போட்டு மேடையில் ஏறி வந்து ஒரு கட்சியை மட்டும் திட்டிட்டு போகிறதுங்கிறது மாநாடு கிடையாது. 4 நாள் பல தலைப்புகளில் பல கருத்துக்களை தமிழ்நாடு முழுக்க இருந்து ஆட்கள் வந்து கலந்துக்கிட்ட மாநாட்டில் அப்போ அண்ணா சொல்கிறாரு, அப்போ வந்து தோழர் ஜீவா அந்த மாநாட்டில் கலந்துக்கிறார், கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர். அந்த மாநாட்டில் தான் சொல்கிறார், நான் தனியாக இருக்கலாம், தோழர் ஜீவா தனியாக இருக்கலாம், பெரியார் தந்தை பெரியார் வந்து தனியாக இருக்கலாம் வேறு அமைப்பில், ஆனால் எங்களுக்கெல்லாம் நோக்கம் ஒன்று தான். நான் சொல்கிறேன் திமுக என்பது தமிழ்நாட்டின் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னாரு. அப்போ அந்த உணர்வு தான் கலைஞர் என்ன சொன்னார், அண்ணா திமுகவை தமிழ்நாட்டின் கம்யூனிஸ்ட் கட்சினார். கலைஞர் சொன்னார், பெரியாரையும் அண்ணாவையும் சந்தித்திருக்காவிட்டால் நானும் ஒரு கம்யூனிஸ்டாக இருந்திருப்பேன். ஏன்னா அவர் தஞ்சை மாவட்டத்துக்காரர், அங்கே இருந்த ஒடுக்குமுறை அவருக்கு தெரியும், சாதிய ஒடுக்குமுறை அவரே அனுபவிச்சவர் அந்த திருக்கோவிலையில். அதனால அவர் வந்து ஒருவேளை இவர்கள் வராமல் இருந்திருந்தால் அந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து இவர்களை பார்த்து இந்த இயக்கத்தில் வந்த பிறகும் கூட அவர் வந்து தான் பையனுக்கு ஸ்டாலின்னு பேர் வைக்கிறார். அப்போ எதுக்காக வைக்கிறார், அவங்க சொன்னாங்கல்ல அந்த ரெட் சல்யூட்டுக்கு அன்னைக்கு யார் வந்து ஹிட்லரை எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமை யாருக்கு இருந்துச்சு, கம்யூனிஸ்ட் நாடான சோவியத் யூனியனுக்கு தான் இருந்துச்சு, ஸ்டாலினுக்கு தான் இருந்துச்சு, ஜோசப் ஸ்டாலினுக்கு இருந்துச்சு. அந்த ரெட் சல்யூட்டு அன்னைக்கு வச்சதை இன்னைக்கு முக ஸ்டாலின் வச்சிருக்காரு. இந்த வர்க்க பேதத்தை பற்றி ஐயா வந்து சிவியராக அதில் வர்க்கம் அதை ஒழிச்சிடணும்னு ரொம்ப பாடுபட்டது. ஒரு நல்ல உதாரணம்,
2ஆம் உலகப் போர் அது முடிஞ்ச உடனே பஞ்சம் தலைவிரிச்சாடு. அப்போ தாவரணி ஆற்றுப்பகுதியில் இருக்கிற அந்த இவங்கெல்லாம் கூட்டி தாசில்தார் ஒரு கமிட்டி அமைக்கிறாராம். அந்த கமிட்டியில் அதாவது ஐயா இருக்கார், ஒரு மிராஸ்தார் இருக்கார், பெரிய குடும்பம்னு ஒரு தாழ்த்தப்பட்டவரும் மெம்பராக போடுறாங்களாம். அப்படி மெம்பராக போடும்போது அந்த கமிட்டியில் இந்த மிராஸ்தார் கூட்டம் கூட்டும்போது அந்த பெரிய குடும்பம்லாம் கூப்பிட்றது இல்லையா. அவர் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட ஆமாம், இவர் விவசாய சங்கத்தில் இருக்கார். பஞ்சத்தை போக்குறதுக்கு நீங்கள் தாசில்தார் கூட்டினதில் எல்லாம் உணவு மற்ற விஷயத்தை எல்லோரும் கொண்டு போகணுங்கிற கூட்டம். அவர் பார்த்துட்டே இருந்திருக்காரு. மிராஸ்தார் வர்றதுக்கு முன்னாடி பெரிய குடும்பம் கூட்டம் வந்து உட்கார வச்சிட்டாராம் சபையில். அவங்க ஆமாம், மிராஸ் வந்தோடனே பெரிய குடும்பம் பார்த்து திரும்பி போயிட்டாராம். கலந்துக்க மாட்டேன். ஆமாம், இல்லை அப்படி பார்த்துருக்காரு. என்ன பார்வை, பெரிய குடும்பம் இதில் இருக்கார்ல, தாசில்தார் போட்டதில் அவரும் இருக்கார்ல, அவரும் இருப்பார், இஷ்டம்னா இருங்க போயிருக்கு. அது அப்படியே இப்போ இங்கே கொண்டு வரேன். இப்போ இறந்துட்டாங்க. இறக்குறதுக்கு முன்னாடியே அவரை ஆறுமுகமங்கலம் அந்த ஊர்க்காரங்க எல்லோரும் ஐயா அவரை இங்கே தான் கொண்டு வரணும்னு பேசுகிறாங்க. அவரை மருத்துவமனையில் இருக்கையில் அவர் 2016 பெரிய காட்டை தான் நவம்பர் 5ஆம் தேதி பெரியக்கா கோயில்பட்டிக்கு இவர் ஒரு நம்ம தோழர் ஒருத்தர் இறந்த துக்கத்துக்கு போயிருக்காங்க. அங்கே தான் வச்சு சொல்கிறாரா, நான் இறந்துட்டா உடம்பு வந்து சென்னை எம்எம்சிக்கு தான் கொடுக்கணும், நான் எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி காசிகிட்ட சொல்கிறார். காசினா பெரிய காட்டு. ஏப்பா அப்படி பண்ணிட்டேன்னாரு. சரி உனக்குள்ளே வச்சுக்கோ, அம்மாட்ட சொல்லிடாத என்ன, நான் எழுதி கொடுத்துட்டேன். இல்லைப்பா எல்லோரும் இங்கே கேட்பாங்களேன்னாரு. எழுதியாச்சு. ஏன்னா அதுக்கு சொன்ன காரணம், நீங்கள் பாட்டுக்கு சீவெண்ணெய் கொண்டு வருவீங்க, பட்டையை போட்டு உட்காந்து வச்சுக்குவாங்க, பட்டையை போட்டு ஏதாவது பண்ணி போடுவாங்க, ஊர் வழக்கம் இருக்குல்ல, அது பண்ணக்கூடாது. அதுக்கு முன்கதை என்னென்னா, அம்மாவுக்கே வந்து ஊருக்கு கொண்டு போகக்கூடாது, இங்கேயே வைக்கணுன்னாராம். அம்மா இருந்தோம். அம்மா வந்து நவம்பர் 5 சொல்கிறாரு, நவம்பர் 30 அம்மா இறந்துடுறாங்க. அது ஆட்சி இறந்துடுது. ஆட்சியை வந்து இவர் இங்கே தான் கொண்டு போகணுங்கிறார், இங்கே தான் வச்சிடணுங்கிறார். ஆனால் ஆட்சி வந்து அது முன்னாடியே சொல்லிடுது. நான் செத்து போனால் ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு வீடு, அந்த வீடு எப்படின்னா மாமனார் மருமகளுக்கு கொடுத்தது. ஐயா அவங்க அப்பா வந்து ஏன்னா இவனை நம்பாத கொடுத்தது மட்டுமல்ல, அவங்க பேர்ல எழுதி வச்சுட்டாரு. இவர் பேர்ல எழுதி வச்சுட்டாக்க ஏதாவது வந்து பண்ணிடுவாரு, கட்சி கொடுத்துருவாரு, பண்ணிடுவாருங்க. அந்த அவங்க பேர்லயே அந்த வீட்டில் வைக்கணும்னு ஆட்சி சொல்லிடுது. அதனால் ஆட்சி சொல்லிடுச்சா, அப்போ சரி. இதில் அந்த தாம்பத்திய ஒரு நான் நேராக பார்த்துருக்கேன். என்ன தான் ஒரு எல்லாம் பொது உடைமை எல்லாம் பேசினாலும் ஆட்சி ஒன்று சொல்லிச்சுன்னா சரி சொல்லிடுச்சா விட்டு அவங்களும் எதிராக சொல்கிறதில்ல. ஒரு இந்த எஸ்பி முத்துராமனும் சிவவீரபாண்டியன்னு சொல்லுவார், எங்கள் அண்ணன் கோடு போட்டால் நாங்கள் தாண்ட மாட்டோம் அப்படின்னு. அப்போ அவர் நாங்கள் வேண்டான்னு நினைக்கிறப்ப கோடை போட மாட்டோம். அது மாதிரி இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் அவருடைய வாழ்க்கை குடும்பம் இதை பற்றி யாருக்குமே தெரியாது. அவர் சொல்லவே மாட்டார். நான் எந்த குடும்பத்திலேருந்து வந்தவன் அப்படின்னு சொல்ல மாட்டார். ரெண்டாவது வந்து ஒரு ஒரு நான் ஒரு சக மனிதன், உங்களோட இருக்கிற 3 பேரில் நான் ஒருத்தன், ஏழைகளில் நான் ஒருத்தன், இதுதான் சொல்லுவார். ஆனால் அவர் ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர். அவங்க அப்பா வந்து ஒரு ஆதிக்க சமூகத்தில் வரவர் சமூகம், அதனுடைய மிகப்பெரிய வசதி படைத்தவர். அந்த காலத்தில் வந்து ஜூரியா இருந்திருக்காரு. நீதிமன்றத்தில் வந்து பிரிட்டிஷ் பீரியடில் பிரிட்டிஷ் நீதிபதிகளுக்கு ஊர் நிலவரம் தெரியாதுங்கிறதுக்காக இப்படி வந்து ஒரு துணை நீதிபதிகள் மாதிரி உருவாக்கப்பட்டது இந்த ஜூரி அமைப்பு. ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. ஒரு மாட்டு வண்டியில், ஒரு பெரிய அலங்காரமான ஒரு மாட்டு வண்டியில் இவர் போக, 2 சைட்லையும் சைக்கிளில் வந்து கான்ஸ்டபிள் போவாங்களாம். அந்த அவருடைய ஜூரி அப்படிப்பட்ட குடும்பம்.
அந்த குடும்பத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு 15 பேர்லேருந்து 20 பேர் வரைக்கும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வேலை செய்கிறவங்க, போகிறவங்க, வர்றவங்க இதெல்லாம் உள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை. அதுலேருந்து இவர் வர்றாரு. அதுலேருந்து இவர் வர்றபோது வந்து இவரை அறியாமலேயே காங்கிரஸ் இயக்கம், காங்கிரஸ் கட்சி அல்ல, இப்போ சில பேர் காங்கிரஸ் கட்சியிலேருந்து மாறினார் போகிறான், அதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து காங்கிரஸ் இஸ் அ மூவ்மெண்ட், அது ஒரு இயக்கம், விடுதலைக்காக உள்ள எல்லாரும் சேர்ந்திருந்தாங்க. ஆமா, அதுல எல்லா அமைப்புகளும் சேர்ந்தது தான் கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டிங்கிற பேர்ல அங்க இருந்தாங்க. அப்படி ஒரு இயக்கம் அது. அந்த இயக்கம் இருக்கும்போது ஒரு சின்ன பையன் யுத்த எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நடந்திருக்கு. அந்த போராட்டத்தில் பங்கு பெறாரு. யுத்த எதிர்ப்புனா இந்தியாவை வந்து உலக மகா யுத்தத்தில் சேர்க்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு விஷயம். ஏன்னா இதனுடைய பொருளாதாரம், இராணுவ வீரர்கள் இவங்களெல்லாம் ரெக்ரூட் பண்ணி எந்த ஊர்லேயாவது போட்டு கொண்டுடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஆன்டி வார் மூவ்மெண்ட் இருக்கு. அதுக்கு வந்து நிதி திரட்டுறதுக்கு தமுக்கடிச்சு இவர் நிதி திரட்டுறாரு. ஒரு காந்திய உணர்வு கொஞ்சம் லேசாக வருது. இவங்க அண்ணன் வந்து முத்துராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜோசப் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, நல்ல மதிப்பெண்கள்லாம் பெற்று அவர் வந்து சுங்க இலாக்காவினுடைய சப் கலெக்டராக இருக்கார். அந்த குடும்பம் அந்த காலத்தில் வந்து அந்த சமூகத்தில் வந்து அப்படி ஒரு பதவியில் யாரெல்லாம் இவங்க அண்ணி ஒருத்தவங்க வந்து அந்த காலத்திலே பிஏ படித்தவங்க. இப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்னணி. இதில் வந்து இவர் வந்து காங்கிரஸ்ல இருந்து தீண்டாமை ஒழிப்பு, இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இதை பற்றிலாம் பார்த்து அதில் சால்வேஷன் கிடைக்காதுன்னு சொன்ன உடனே இமீடியட்டாக அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற வழியில் தான் இவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே வர்றாரு. இதுதான் இவருடைய அந்த பேக்ரவுண்டு. அப்புறம் பலவேஸ் செட்டியார், அப்புறம் தோமுசி ரகுநாதன் கூட படிக்கிற போதெல்லாம் வர்றாரு. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, போன உடனே ஒரு அண்டர் கிரவுண்டு கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் வந்து இதையெல்லாம் எதுக்குறாங்க. இந்த அடக்குமுறைகள் இதெல்லாம் எதிர்த்து செருப்பு போட்டுட்டு போக முடியாது, அப்படி இருக்கு. அது வந்து அந்த பகுதிகள் முழுவதுலையும் அது இருக்கு. அப்போ இவங்க கம்யூனிஸ்ட்னு செருப்பு போட்டு தான் போகணுங்கிறாங்க. ஐயா, செருப்பு வாங்குறதுக்கு காசு இல்லையே, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் இவர் ஒரு கோஷம் வைக்கிறார். என்னன்னா, தாலையை அடகு வைத்தாவது செருப்பை வாங்க வேண்டும். நல்லக்கண்ணையா வச்ச முதல் கோரிக்கை அது. மரியாதை முக்கியம் அப்படின்றாங்க. அதான் உனக்குள்ள மரியாதை, நீ ஒரு மனுஷங்கிற ஒரு மரியாதை இல்லாமல் அந்த தாலி முக்கியம் கிடையாது. அதனால தாலியை அடகு வச்சாவது நாளைக்கு உழைச்சி காசு சேர்த்து அந்த தாலியை திருப்பிக்கலாம், அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் இது கூடாது அப்படின்னு. அப்புறம் அப்போதான் வந்து நீங்கள் இந்த சிகப்பு துண்டு சொன்னீங்கல்ல, துண்டு போடுறது, துண்டு போடக்கூடாதுங்கிறத எதிர்த்து வந்த துண்டு சிகப்பு துண்டு போட ஆரம்பிச்சுது. அப்போதான் வந்து ஊர்வலத்திலேயே போவாங்க. நீங்கள் வந்து திருப்பத்தூர் கோர்ட் 1ல் ஒரு நீதிபதி துண்டு போட்டுட்டு ஏறி நிற்கிறாங்க. இவருக்கும் அந்த பிரச்சனை வந்தது. துண்டு போட்டுட்டு ஏறி நிற்கிறாங்க, துண்டு எடுக்க சொல்றாரு. வழக்கு கோர்ட்டில் இருக்கும்போது எடுக்க முடியாதுன்றாங்க. எடுக்க முடியாதுன்னு இல்லை எடுக்கணும் அப்படின்னா உங்கள் சட்டத்தில் எந்த இடத்துல நான் துண்டு போடக்கூடாதுங்கிறத ப்ரூவ் பண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. அவன் நீதிபதியில் வழக்கம்னா, வழக்கம் அல்ல, என்னுடைய வழக்கம் துண்டு போடுறது, உங்கள் வழக்கம் வேணா துண்டு போடாமல் இருக்கலாங்கிற ஆர்குமெண்ட்டும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடந்து, வேணா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, இதுக்காக நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு கூத்துக்குடி சண்முகம்னு ஒருத்தர் ஆர்கியூ பண்ணுறாரு. அப்போ அதே மாதிரி தான் இவர். இப்போ இந்த ஜமீன்கள்லாம் வந்து இது ரொம்ப கடுமையாக இருக்கும். அப்போ நல்லக்கண்ணு, இன்னொரு கே செல்லையான்னு ஒருத்தர் சிவகிரியில், இவரும் அவரும் கிட்டத்தட்ட ரெட்டையர்கள் மாதிரியே இருப்பாங்க. அந்த கே செல்லையாவும் ஒரு மரபர் சமூகத்தை சார்ந்தவர், அந்த ஜமீன்தாரும் அதே சமூகத்தை சார்ந்தவர். தலித்துகளை தெற்கி ஓரத்தில் தலித்துகள் ஒடுங்கி போய் இப்படியே இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு காலில் செருப்பு போட்டு துண்டு போட்டு இவங்கெல்லாம் கூப்பிட்டு வர்றாங்க. ஆள் வச்சு அடிக்க முடியல, அதுக்கு ஒரு சட்டங்கள் பலதெல்லாம் கொஞ்சம் தடையாக இருந்ததுனால ஜமீனில் மேலே ஏறி குடங்குடமாக சாணியை கரைச்சி மேலேருந்து ஊத்துறாங்களாம். இவங்க நடந்து போகும்போது அதை அப்படியே எடுத்து எல்லாம் வழிச்சு கிழிச்சு போட்டுட்டு, இதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இதெல்லாம் நடக்குங்கிறது தெரிஞ்சு அப்படி போகிறாங்க. அப்போ போகிற போது அது அடுத்த கட்டம் வந்து போகிற போது அது இல்லை, அப்படியே வந்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. இது இந்த போராட்டங்கள் இவங்க நடத்துனதுல மிக மிக முக்கியமான போராட்டம். அதுக்கு பிற்பாடு தான் அவர் வர்றாரு. வரும்போது அடிப்படையில் அவர் வந்து அரசியலில் ஒரு ஜாதியை எதிர்க்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் அவருடைய அரசியல் பயணம் தொடருது. அது வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்கலாமா, கடைசி வரைக்கும்னா என்னால் வந்து பதறுது. அவங்க மாமனார் வந்து கொண்டுடுறாங்க 96, 95 பெரிய கலவரம்.
பெரிய கலவரம்னா ஜாதி கலவரம் வந்து உச்சத்தில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறானுங்க, கலைஞரே ஆர்என்கேவோட பேசிகிட்டு இருக்காரு, எனக்கு அது தெரியும். இப்போ ஒரு ஜாதியில் ஒரு ஆளை கொண்டாக்க இன்னொரு ஜாதியில் ஒருத்தனை கொள்வது, இது 10, இது 15, இப்படின்னு ஒரு காம்படிஷன் போயிட்டே இருக்கு. இவங்க மாமனார் இருக்கார்ல, அப்போ அவருக்கு வந்து 84 வயசு. அவர் வந்து அன்னசாமி அந்த ஊருக்கு வந்து அவர் இருக்கும்போது தலித் மக்கள் மெஜாரிட்டியான ஊர் அது. அதில் வந்து அந்த ஊரில் ஒருத்தன் கடை வச்சுட்டு 2 கிளாஸ் வைக்கிறான். தலித்துக்கு ஒரு கிளாஸு, தலித் இல்லாதவர்களுக்கு ஒரு கிளாஸுங்க. அதை போக்கணுங்கிறதுக்காக ஒரு டீ கடை ஆரம்பிச்சு ஒரே கிளாஸ் தான் எல்லாரும் குடிங்க அப்படின்னு கொண்டு வந்த ஒருத்தர். அந்த அவர் கம்யூனிஸ்ட் அம்மாவுடைய அப்பா. இப்போ இந்த நீங்கள் உங்கள் ஏதாவது வாங்கினா ஃபோன் நம்பர் கேட்குறான், ஏன்டா பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கள, இதை அவர் அப்பயே கொண்டு வந்தாராம். ஃபோன் நம்பர் வாங்காமல் வாங்குறவங்க வாடிக்கையாளர்கிட்ட இத்தனை வருஷம் 40-50 வருஷம் முன்னாடியே அவர் வாங்கியிருக்காரு. பெரிய பிஸ்னஸ். ஆமாம். அப்போ வந்து என்ன வருது அப்படின்னாக்க, இவங்க பிள்ளைங்க 2-3 பேர் எல்லாருமே தூத்துக்குடி போயிடுறாங்க. இவரை உறுதியாக சொல்லிடுறாரு, நான் வரமாட்டேன், இந்த ஊரில் இப்படி நடக்காதுங்கிறதுல நான் வரமாட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த அவங்க அம்மாவும் வயசானவங்க, சந்தோஷி அம்மா அவங்க பேர், அவங்களும் இவர் மட்டும் இருக்கிறாங்க. 4 பசங்க வந்து சூரியனை குதிச்சு அந்த கழுத்தை அப்படியே அறுத்துருக்காங்க மாமாவை. அப்போ அந்த அம்மா சத்தம் போட்டிருக்காங்க. அந்த அம்மா அதுக்கு பிறகு சொல்கிறாங்க, எந்த ரெசிஸ்டன்ஸும் பண்ணலையா அவர், அப்படியே நிற்கிறாராம். ஒரு தப்பிக்கணும், போகணும், வரணும் எதுவும் இல்லாமல் அப்படியே நிற்கிறாராம். அதை இது பண்ணி இதாகிடுது. ஆன உடனே இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க வந்து 2க்கும் ஒரு என்ன நடக்குங்கிற தெரியாத அளவில் இருக்கு. கொலை வந்து சமூக விரோதத்தான். சமூக விரோதம்னா ஜாதியாக கொன்றாங்க. அதாவது வந்து இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னாக்க, மறவர்களில் இருக்கவங்கள எண்ணிக்கையை அதிகமாக மற்ற ஒரு தலித் அமைப்புகள் கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த கணக்கு தான் அதில் வருது. வேறு எதுவுமே இல்லை, அதில் ஆள் கிடைக்கல, அந்த எண்ணிக்கைக்காக இவரை பண்ணுறானுங்க. அப்போ வந்து முன்னாடி யாரையோ அடிச்சு இல்ல யாரையோ இத்தனைக்கு பாத்தீங்கன்னா நல்லதே செஞ்சிருக்கிறாங்க. அங்க அவரு டீ கடை வச்சிருக்காரு. அவங்க அம்மா வந்து இந்த தலித் குடும்பங்கள் எல்லாத்திலையும் போய் பிரசவம் பாக்குறது. இந்த சந்தோஷி அம்மா அந்த ஊர்ல பிறந்த குழந்தைகள் எல்லாம் இவங்க பிரசவம் பார்த்த குழந்தையா தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஊர் அது. ஆட்சி பிறந்த ஊர் தானே. அதுதான் மருதன் வாழ்வு. அப்ப வந்து இவங்க வந்து இது ஒரு தகவலா வருது இவருக்கு. வந்த உடனே அம்மா பேட்டி கேட்குறாங்க பத்திரிக்கையில். நான் இப்போ பக்கத்தில் தான் இருக்கேன். அம்மா என்ன பேட்டியில் சொல்கிறாங்கன்னாக்க, என்னால் இப்படி நடக்கும்னு நம்ப முடியல, ஆனாலும் காந்தியை கொண்ட தேசம் தானே இது அப்படின்னா தான் அவங்க கடைசியில் அப்போ சொன்ன அவங்க ஸ்டேட்மெண்ட்டு அதான் பத்திரிக்கையில் வந்தது. அப்போ உடனடியாக இவர் என்ன பண்ணாருனாக்கா, எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்த மைண்டு கமிட்டியை கூட்ட சொல்லி நாம் வந்து நேரடியாக அங்கே வந்து அமைதி பேரணி நடத்துவோம். அந்த நேரத்துல ஐயா கோபம் வரலையா? ஏன்னா இவங்களுக்காக தான் நம்மளும் போராடுறோம். இப்படி மனுஷனை வந்து துளி கூட இல்லை போராடம் இல்லை. இவரை தேர்ந்தெடுக்கிறதே பெரிய வேலையாக எடுத்து தேர்ந்தெடுத்தார். இவனுக்கு தான் நம்ம பொண்ணை கொடுக்கணும். அப்போ இவருக்கு என்ன வருமானம்னு கேட்டிருக்காங்களாம். அவர் நாட்டுக்கு, மக வீட்டுக்கு. நல்லக்கண்ண ஐயாவுக்கு கோபம் இல்லை. அவர் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாருனாக்க, 4 காலி பசங்க செஞ்சுட்டானுங்க. அது வந்து 2 சமூகங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகை கிடையாது. ஒரு தேவையில்லாத ஒரு செக்ஷன் இதை கொல்ல அதை கொல்ல இருக்கு. இப்ப நாம என்னுடைய மாமனாரையோ என்ன ஊத்திராம மாமனாரை கொண்டுட்டாங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் காட்டினா கூட அதை வச்சுக்கிட்டு பல பேர் இன்னும் ஊதி பெருசாக்குவாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தவர். அதை அடக்கிறதுக்கு அவர் எடுத்த முதல் முயற்சி என்னன்னா அமைதி பேரணி. அமைதி பேரணிக்காக ஆட்களை திரட்டுறாரு. இங்கேருந்து அங்கேருந்து வந்து புறப்பட்டு ஒவ்வொரு ஊராக வர்றது. 2 சமூகங்களையும் அவருக்கு தெரியும். இந்த பக்கம் உறவினர்கள், இந்த பக்கம் வந்து அந்த தலித் மக்களுக்காக அவர் வாழ்ந்தவர். அதனால அது 2ஐயும் இணக்கி, சரி இந்த பிரச்சனையை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால இன்னும் அது ரொம்ப வேடிக்கை. அது நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப இருக்கும். ஐஸ் பெட்டி வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிற ஒருத்தனை பிடிச்சி வெட்டிடுறாங்க. ஒரு பஸ்ஸை இறக்கி யார் யாரெல்லாம் வந்து என்னென்ன ஜாதிங்கிறத தெரிஞ்சு அந்த ஜாதிக்காரன் அத்தனை பேரையும் கொண்டுடுறாங்க. நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. அப்போ தான் வந்து இவர் அதை எடுத்து
போகிறபோது ஒரு ஊரில் வந்து இந்த பையங்கள், தாழ்த்தப்பட்ட பையங்களில் சில பேர் வந்து வரக்கூடாது எங்கள் ஊருக்குள்ளன்னு மறிக்கிறாங்க. அப்போ ஒரு கிழமை அங்கேருந்து ஓடி விடுறாரு. ஓடி வந்து அந்த பையனை பிடிச்சி இப்படி தள்ளிட்டு, ஏய் உங்களுக்கெல்லாம் என்னடா தெரியும், இந்த ஊரில் செருப்பு போட்டு நடக்க வச்ச மனுஷன்டா, தெய்வம்டா அப்படின்னு வந்து உன்னால் என்ன செய்ய முடியும், செஞ்சு பாருன்னு ஒரு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. உடனே அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் மாறிடுறாங்க. இது வந்து இதுதான் இவருடைய ஜாதி எதிர்ப்பு போராட்டம்ங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப வேகமாக வருது. ஆறுமுகமங்கலம் ஐயா வந்து இங்கே தான் கொண்டு வரணும், இங்கே தான் புதைக்கணும் அப்படின்னு ஊர் பெரியவங்கள்லாம் வந்து கேட்குறாங்க. இப்போ ஆமாம், அப்போ வந்து அக்கா சொல்லுதான், இல்லை அப்பா சொல்லிட்டாங்க இங்கே எம்எம்சி கொடுக்க போகிறாங்க. சொன்ன பிறகு அந்த ஊர் தலித்துகளுக்கு அவங்களுடைய உரிமையை வாங்கி கொடுத்தவர் இவர். வாங்கி கொடுத்த பிறகு அவன் எல்லாம் இப்போ பெருந்தனக்காரனாக இருக்காங்க. அவங்க நாங்கள் அவருக்கு ஒரு பண்ணணும், மரியாதை செய்யணும் அப்படின்னு. அப்போ இது ஐயா கொடுத்துட்டாரு. எம்எம்சி கொடுத்த பிறகு ஐயா என்ன சொல்கிறாங்க, அது என்ன அவர் சொன்னாரோ அது வாய்ஸ்லேயே. ஆமாம், கடைசி ஆறுமுகமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற புலியூர் குறிச்சிங்கிற இடத்துல தான் அவர் அரெஸ்ட் பண்ணது. வாழ்க்கையே அது. அந்த வாழ்க்கையில் வந்து ஒரு அதுதான் அவர் கடைசி வரைக்கும் அதுக்கு இருந்ததுக்கு காரணம் என்னன்னாக்க, அந்த காலத்தில் வந்து அவருடைய உயிர் பாதுகாப்பு கவசம்ங்கிறது தலித் மக்கள் தான். அந்த குடும்பங்களில் தான் அவர் சின்ன வீடு, சின்ன இடம், அந்த மாதிரி இடங்களில். அப்போ தான் இவரை வந்து அடித்து தொந்தரவு பண்ணி கம்யூனிஸ்ட் கட்சியில் நீ இருக்கக்கூடாது எழுதி கொடுத்துட்டு போய் விட்டுறோம். அதான் போலீஸுடைய டிமாண்டு. உன்னுடைய தலைவர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு. அப்போ வந்து நெட்வொர்க் என்னென்னா, தெலுங்கானாவிலேருந்து தொடங்கி தெலுங்கானா எல்லாத்தையும் ஒரு ஆயுத புரட்சியால் கைப்பற்றுறதுக்கான ஒரு பெரிய திட்டத்தோட கம்யூனிஸ்டுகள் செயல்படுறாங்க. அந்த ரகசியம் இவர்கிட்ட இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுது. யார் எங்கே இருக்காங்கன்னா ஒரு செயினை பிடிச்சா அப்படியே கடன்னு எடுத்துடலான்னு. அப்போ இவர் அடிக்கிறான். அடித்தாக்கா இவர் என்ன அப்படின்னாக்கா, எவ்வளோ அடி வந்தாலும் பேசக்கூடாது ஒன்று, சாப்பிடக்கூடாது ஒன்று. அப்புறம் சாப்பிடாம இருந்தோம்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டாக்க அதுக்கு மேலே அடிக்க மாட்டான், ஆள் செத்து போவாங்கிறதுனால விடுவான். அதனால சாப்பிடாம இருக்கிறதுக்கு காரணம் மயக்கம் போட்டு விழுந்துட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் இதாகும். அப்படி இதெல்லாம் உங்களுடைய டாக்டிஸ் இந்த அண்டர் இதில் இருக்கவங்களுக்கு. அப்போ அவன் கேட்டிருக்கான், நீ வந்து வாட்டசாட்டமாக இருக்க, அந்த வீடுகளில் தங்கி இருக்கிற, வீடுகள் தங்கியிருந்தால் அங்கே அழகான பொம்பளை பிள்ளைங்க இருக்கும் அது அப்படின்னு ஒரு மாதிரி இவன் கேட்ட உடனே வாய் திறக்காதவர் அப்போ தான் வாய் திறந்துருக்காரு. ஏன் உன் வீட்டில் பொண்ணு பிள்ளைங்க இல்லையா அப்படின்னு அப்படியே அசந்து போயிட்டானான். அப்போ அதே மாதிரி உனக்கு அக்கா தங்கச்சி கிடையாதா அப்படின்னு அதோட அதை நிறுத்திட்டானா. ஐயா பேசியிருக்காருங்கிறது இல்லை அந்த தலைமறைவு வாழ்க்கை காலம். ஐயா நீங்க வேற, அவரு 87 வயசு. காவேரியில வந்து இந்த புகழூருக்கு பக்கத்துல வந்து மணல் எடுக்கிறானுங்க. நல்ல கண்ணையா, நெடுமாறன் ஐயா, நாங்க ஒரு 10-20 பேர் போய் உள்ளுக்கு போறோம். போனோன்னா அந்த மணல் மாஃபியா கேங் இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு பெரிய பொக்லின் எந்திரத்தை வச்சு ஒரு பெரிய பள்ளத்தை போட்டு எங்களை போக விடாமல் தடுத்துட்டான். அத்தனைக்கும் இன்ஸ்பெக்டர் அவன் 3 போலீஸ்காரன் வேற நிற்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே ரவுடிகள் நெருங்கி வந்துட்டான் ஒரு பயமுறுத்துறதுக்காக. வந்தவன் வந்து நல்ல கண்ணையா கையை பிடிக்கிறான். வயசு 87. ஓங்கி ஒரு தட்டி கையை தட்டி விட்டாரு. ஏய் என்னடா நினைக்கிற அப்படின்னு வேட்டியை மடிச்சு கட்டினாரு. அது வந்து அது ஒரு சிங்கம் அதுக்குள்ள இருந்தது. அவரோட எளிமையை நிறைய பேசுறோம், அவரோட ஆளுமையை ஏன்னாரு. ஏன்னா சவுண்ட் எப்படிங்கிறீங்க, பயங்கரமா இருக்கு. நெடுமாறனையாவும் இருக்காரு, பட் ஆனால் இவருடைய கம்பீரம் ஒரு தனியா இருக்கு. பண்ணிட்டு தூக்கு கிட்ட போயிட்டு வந்தவன் நடக்கிறது வேற தெரியுமான்னொன்னே ரவுடிகளுக்கு உண்மையில கை நடுங்குதுங்க அவருடைய அந்த இதை பார்த்துட்டு. அது மாதிரி நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன் அவருடைய இதில். அந்த அங்கே ஒரு போராட்டத்தில், ஒரு நேரடி போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடுங்கிறதுக்காக வந்து வரும்போது திருப்பத்தூரில், அப்போ அப்படி தான் கம்பை கையில் எடுத்துட்டாரு. அது வந்து 82. அப்புறம் என்ன தட்டி நீங்கள் ஒரு கம்பு எடுக்க வேணாமன்னு தட்டுறாரு. ஒரு கம்பு எடுக்க, அதாவது நம்ம எடுக்கலன்னா அதுக்கு அடி. வித்தியாசமானவர்,
அதாவது அவரை வந்து கடலின் பசிபிக் மகா கடலின் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாதை போல தோழர் நல்லக்கண் அவர்களுடைய ஆழத்தை அவரோட தொலைநோக்கு பார்வை அரசியல். நான் அந்த இடத்த சொல்லணும். நீங்கள் சொன்னீங்கல்ல பொதுவாகவே எளிமை, அவரோட எளிமை அப்படின்னு சொல்கிறாங்க. எளிமைங்கிறது கம்யூனிஸ்டுக்கே இயல்பானது. இதே அவர் உடல் வைக்கப்பட்டிருந்த அந்த பாலன் இல்லம் இருக்குல்ல, அது முன்ன ஒரு கட்டடமாக இருந்துச்சு. இப்போ தான் அது வந்து உயர்த்தி கட்டப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மாநில கட்சி அலுவலகமே அதுதான். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில தலைமை அலுவலகம் அதுதான். அப்போ வந்து நக்கீரனுடைய செய்தியாளராக அங்கே ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு போகிறேன். போனால் எல்லாம் அது மத்தியான நேரம், அது எல்லாம் இதாக இருக்குது. அந்த நேரத்தில் வந்து எல்லாம் கொஞ்சம் அவங்க சாப்பிட்றாங்க, இதாக இருக்காங்க. நானும் கதிரைத்துறை நம்ம அண்ணன் இருந்தார் ஃபோட்டோகிராஃபர். ஒருத்தர் வந்து எல்லோரும் உட்காருங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்க? இந்த மாதிரி நக்கீரன்லேருந்து வந்திருக்கோம், உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரியவர். அவர் வந்து ஒரு இப்படி உட்காந்துட்டு அந்த டேபிளில் ஒரு டப்பாவை திறந்து அதுக்குள்ளேருந்து கொஞ்சோண்டு மாங்காவும் மாங்காய் ஊறுகாயும் தயிர் சோறும் வச்சு சாப்பிட்டுருக்கார். அவர் சாப்பிடும்பொழுது இவரை பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நான் யாரை நான் யோசிக்கிறேனோ அவர் பெரிய தலைவர் கம்யூனிஸ்டில். அவர் இப்படி உட்காந்து டப்பா சோறு வச்சுக்கிட்டே இருப்பாருன்ட்டு ஒருத்தர் வந்து டக்குன்னு வந்து என்ன கேடிகே தோழர் அப்படின்னாரு. கேடிகே தங்கமணி. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாரட்லா இந்திரா காந்தி கிளாஸ்மேட். இந்திரா காந்தி இவங்கெல்லாம் ஒரே காலத்துல படிச்சவங்க. பெரிய அதாவது ஒரு காலத்துல படிச்சவங்க, 2 பேரும் 2 காலேஜ். அது மட்டும் இல்லாம பெரிய பணக்கார குடும்பம். அவருக்கு ஏன் தங்கமணின்னு பேர் வச்சாங்கன்னா பிறந்த போது தங்க தொட்டில போட்டு ஆட்டினாங்க. கேள்வி சொன்னது எனக்கு தங்கமணி. அவரு சொத்துக்களை கட்சி ஒரு டப்பால சாப்பாடு எடுத்துட்டு வந்து சார் ஒரு கேரியர் கூட கிடையாது, சாதாரண டிஃபன் பாக்ஸ் இருக்கும்ல, அது வந்து ஒரு வேளை சோறு, அவ்வளோதானே நமக்கு அப்படிங்கிற மாதிரி. இது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கே ஒரு வழக்கம். இது அவங்கள்ட்ட இன்றைக்கி தேவைகள் இருக்குது. முன்ன மாதிரி நடந்து போக முடியாது, சைக்கிளில் போக முடியாது, ஒரு காரில் போகணுங்கிறதெல்லாம் இன்னும் இருக்கிற சூழலில் செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது, கை இல்லாமையும் இருக்கலாம், கைபேசி இல்லாமல் இருக்க முடியாது. நம்ம அதெல்லாம் இயல்பான ஒரு இது. ஆனால் அந்த மாதிரி எளிமையாக இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியில் பலருக்குமான வழக்கம். சாரை பார்த்துருக்கேன். நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கிளம்புறேன்பாங்க, சரி வெளியே கார் இருக்கும் போல எங்கடா காரை காணன்னு பார்த்தா நடந்து போய் அதேதான். அந்த மாதிரி வந்து அவங்க இது வந்து இவங்களுக்குள்ள வழக்கம், நம்ம தோழருக்கு இருக்கிற மாதிரியான வழக்கம். நம்ம அது மட்டுமே முன்னிறுத்துறதுங்கிறது அது ஒரு அடையாளம் தானே தவிர, ஏன்னா நம்ம அரசியல்னா ஆடம்பரமாக பார்க்குறதுனால இப்படி யோசிக்கிறோம். ஆனால் எளிமை மட்டுமே கிடையாது, அவங்களுடைய அந்த உரிமைக்கான போராட்ட வலிமை இருக்குல்ல, அதுவும் இந்த மனித சமூகத்தின் மீதான ஒரு பார்வை இருக்குல்ல, இது எப்படி இருக்கணும் அப்படின்னு. இப்போ நான் சொன்னது நீங்கள் கூட கேட்டீங்க, இப்போ 90களுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தாங்களா கம்யூனிஸ்ட்டுகள், பீடி கட்டும் டீயும் தானா அப்படிங்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. 90களுக்கு பிறகு நமக்கு புதிய பொருளாதார கொள்கை வருது. அப்போ வந்து காட் ஒம்பத்தம் டங்கல் திட்டம் இதெல்லாம் வந்து எதிர்த்து போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இந்தியாவே புதிய பொருளாதார கொள்கைக்குள்ளே வந்துருச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரோடெல்லாம் நாங்கள் போட போகிறோம், இந்த ரோடெல்லாம் அகலப்படுத்தி போட்டுட்டு இதில் வந்து அங்கங்கே டோல் வச்சுருவோம், டோல்கேட்டில் நீங்கள் வந்து சுங்க கட்டணம் கட்டிட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இவர் வந்து மாநில செயலாளராக இருக்கார், கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக இருக்கார். இது வந்து அப்போ வந்து என்னன்னா, அப்போ நீ என்ன பண்ண போகிற, இங்கேருந்து திருச்சிக்கு போகணும்னா அங்கங்கே டோல்கேட் போட்டு எங்கள்கிட்ட வசூல் பண்ண போகிறேன், மதுரைக்கு போகணும்னா இன்னும் அதிக டோல்கேட் போட போகிறேன். அப்போ வந்து மதுராந்தகத்திட்ட இந்த கருங்குழிக்கிட்ட மட்டும் ஒரு டோல் இருக்கும். அந்த நேரத்தில் இந்த தீபாவளி பொங்கலுக்கு வாகனங்கள் போனாலே அது வந்து பெரிய டிராஃபிக் ஆகி அதை தாண்டுறதே இதாக இருக்கும். அப்போ தான் அவருக்கு சொன்னார், ஐயா நல்லாக்குன்னு சொன்னார், இதை மாதிரி இப்போ ஒரு டோல் இங்கே வச்சுக்கிட்டே நம்ம ஊருக்கு போகிறது பெருசாக கஷ்டமாக இருக்குது, நீ இந்த மாதிரி ரோடை போடுறேன்னு சொல்லி டோல்கேட்டை போட்டு கட்டணம் வசூலிக்க ஆரம்பிச்சின்னா ஊருக்கு போக முடியாது, ஊர்வலம் தான் போகணும். இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அப்படி ஊர்வலமாக போகிறோம்ல, இப்போ அந்த டோல்கேட்டோட பிரச்சனை இப்போ எல்லாருமே சொல்கிறக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துருச்சா. எல்லா கட்சிகளுமே நாங்கள் வந்தால் டோல்கேட்டை அகற்றுவோம் அப்படிங்கிறது, அதில் டோல்கேட்டுக்கு பூட்டு போடுற போராட்டம். இப்போ அப்போ அவர் எப்படி வந்து அந்த அப்போல்லாம் இது இப்படி ஒன்றுலாம் யோசிக்கவே இல்லை, இப்படி ஒரு ரோடு வரும் இல்லை டோல் வரும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நம்மளால் யோசிக்க இந்தியாவில் எப்படிலாம் சாலைகள் வரும்னு அப்போ எல்லா காலத்துலேயும் ஒரு தொலைநோக்கு பார்வையோட அது எளிய மக்களுக்கு வந்து ஆபத்தை உண்டாக்கக்கூடாது அப்படிங்கிறது. இன்னொன்று மிக முக்கியமானது, அந்த 96 எலெக்ஷன் 1996 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் சேர்ந்து நடந்த அந்த காலத்தில் எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, அதுவரை 91லேருந்து 96 ஒரு பெரிய காட்டாட்சி நடத்தின ஜெயலலிதா.
யார் இருந்தாலும் அடி தான். அதுவும் குறிப்பாக அது அண்ணன் உட்காந்துருக்காரு, அவர் தான் அதனுடைய முதல் விக்டிம் வந்து அவர் தான். அவருக்கு தான் அதிகம் இந்த ஸ்பெஷல் அவருக்கு வந்து கவனிப்பு. அது போக பல்கலைக்கழக வேந்தராக இருந்தவர், தேர்தல் ஆணையராக இருந்தவர், அவருக்கு கவர்னராக இருந்தவர், அவருக்கு யாரையும் விட்டு வைக்கல அவங்க ஆட்சியில். ஆமாம், அதில் போட்டு எல்லாரையும் போட்டு ஆட்டோ வரும், இது பண்ணிட்டு போவாங்க. கலெக்டராக ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவங்களுக்கும் ஆசிட். இது எல்லாமே நடந்த காலம் அது. எம்எல்ஏ, சொந்த கட்சி எம்எல்ஏ, மதுராந்தகத்தில் ஒரு எம்எல்ஏவும் தூத்துக்குடியில் ஒரு எம்எல்ஏவும் வச்சு அவங்களே வச்சு அடிச்சாங்க. இந்த மூஞ்சில துணியை போட்டு அடிப்பாங்க பாருங்க, எவன் அடிச்சானே தெரியாம எம்எல்ஏ ஹாஸ்டல் ஏரியாவிலே வச்சு அடிச்சிட்டாங்க. அவன் வந்து சொல்லவும் மாட்டான் எங்கால தான் அடிச்சான்னு. இப்படியான ஒரு இது. ஆனால் நடுவில் இந்த இடைத்தேர்தல் நடக்கும். மயிலாப்பூரில் ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு, பெருந்துறையில் ஒரு நடந்துச்சு, ராணிப்பேட்டையில் ஒன்று நடந்துச்சு, பழனியில் ஒன்று நடந்துச்சு. இடைத்தேர்தல்லாம் அந்த அம்மா தான் ஜெயிக்கும், ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும். அதனால் இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது, சட்டமன்றத்திலும் எதிர்க்கட்சி வலிமையால் அப்படிங்கிற அந்த 5 ஆண்டு காலம் இருக்கும் பொழுது இந்த 96 ஒரு பெரிய மாற்றம் வந்ததில்ல. இப்போவும் அதை என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கெல்லாம் அது தெரிஞ்சிருக்கும், திமுக தமாக. ஏன்னா அதுக்கு காங்கிரஸ் கட்சியில் தமிழ்நாட்டில் இருந்த காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு, தொண்டர்களுக்கு அதிமுகவின் போக்கு, குறிப்பாக ஜெயலலிதாவின் போக்கு பிடிக்காமல் இருந்த காலம். அதனால அங்கே கூட்டணின்னு நரசிம்மராவ் அறிவித்ததும் அவங்க விலகினதுக்கு ஒரு காரணம் இருக்குது. திமுக எப்பொழுதுமே ஜெயலலிதாவை எதிர்க்கக்கூடியது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நிரந்தரமாக ஜெயலலிதாவை எதிர்த்தது 2 தான், ஒன்று திமுக, இன்னொன்று நக்கீரன். வேறு மற்ற எல்லாம் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க. இது 2 தான் துணிச்சலாக எதிர்த்தது. அப்போ வந்து தமாக உருவாகிறதுக்கு ஒரு அரசியல் காரணம் இருந்துச்சு. அது திமுகவோட இணைவதற்கான சூழலும் இருந்துச்சு. ரஜினி வாய்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருந்துச்சு. அவரை என்ன பாடுபடுத்தினாங்கிறது தான் இருக்குது. ஆனால் அந்த கூட்டணியில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு ஜனநாயகத்தை காக்க வேண்டும், ஒரு காட்டாட்சியை ஒழித்து அதில் இருக்கணும்னு இருந்தது. அன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளராக இருந்த நல்லக்கண்ணு தலைமையிலான அந்த சிபிஐ வந்து அதில் இடம் பிடித்ததும், அதற்காக அவங்க பயணம் மேற்கொண்டதும், ஒவ்வொரு இடத்துலையும் அப்போ கூட எங்களுக்கே ஆச்சரியமாக இருப்பா, மூப்பனாருக்கு பக்கத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் உட்காந்து கூட்டணியா அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, அன்னைக்கு வந்து வேறு கட்சிகள் இருந்துச்சு. நான் அதை இப்போ அவங்கெல்லாம் வேறு கூட்டணியாக போயிட்டாங்க, இதுக்குள்ள வரல. அப்ப இவரு நினைச்சிருந்தா இன்னொரு பக்கம் போயிருக்கலாம். கம்யூனிஸ்டே வந்து வேற, அவங்க மதிமுகவோட இருந்தாங்க. மதிமுக வந்து அவங்க ஒரு பெரிய இதுல மட்டும் இல்ல, அதுக்கு முந்தி சிபிஐ சிபிஎம் ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆமா, 2 கட்சி ஒரே முடிவு தான் எடுப்போம். இதுல வந்து இவங்க வந்து மதிமுகவோட போகணும் அப்படிங்கிறதுக்கு 1 மாசம் உட்கார்ந்து எங்களோட பேசியிருக்காங்க. அப்ப நாம துணை செயலாளர், அவர் செயலாளர். அப்ப வந்து அவர் ரொம்ப தெளிவா இருந்தார். இந்த அணி என்பது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அணியாக வரவே வராது, அதுக்கு வந்து அந்த ஒரு இது இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்து கடைசி நாள் வரைக்கும். அப்போ வந்து வரதராஜன் இருந்தார், அவர் வந்து உட்காந்து பேசினார். டி.கே. ரங்கராஜன் ஃபோனில் பேசிகிட்டே இருப்பார், இவரோட ரொம்ப நெருக்கமாக இருப்பார். டி.கே. பேசிகிட்டு இருப்பார், அப்போ உறுதியாக இருந்தார். அதுதான் அவங்க சொல்கிறதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, வேறுக்கு யாருக்குமே இல்லாத ஒரு அரசியல் தொலைநோக்கு, எதையுமே பொலிட்டிக்கலாக திங்க் பண்ணுறது. உதாரணத்துக்கு ஒன்று என்ன அப்படின்னாக்க, இதை ஒட்டி கலைஞரை ஜெயலலிதா கைது பண்ணிடுறாங்க. அப்போ நாங்கள் வந்து திமுக அதிமுகவோட கூட்டணி இருந்து சீட்டுகளும் வாங்கி ரொம்ப நெருக்கமான ஒரு நேரத்தில் இருக்கிறோம். அப்போ வந்து டிவியில் போடுறாங்க, ஒரு சேர் ஒரு இந்த மடக்கு சேர் ஒன்று போட்டுட்டு அவர் உட்காந்துருக்காரு, நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். பார்த்த உடனே இங்கே பாருங்கன்னாரு. பார்த்தோன்னா அவர் கலைஞரை கையை பிடிச்சி கிறுக்கி போகிறத பார்த்த உடனே சேரை விட்டு எழுந்திருச்சு என்னது 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 அப்படின்னு ரொம்ப பதறிட்டு அப்புறம் திருப்பி உட்கார்றாரு. உட்காந்தோன்னு நான் சொல்கிறேன், கம்ரேட் கொஞ்சம் இருக்குன்னு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறேன். தண்ணி வாங்கி குடிக்கல, அப்படியே வச்சிட்றாரு. வச்சுட்டு என்ன சொல்கிறாரு, போய் பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு. அங்கே அப்புறம் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து என்ன காம்ரேட், இல்லை இதை கண்டிக்கணும் அப்படின்னாரு. நாளைக்கு செயற்குழு இருக்குது, செயற்குழுவில் நம்ம வந்து பேசிட்டு இதை அவங்களோட ஒப்புதலோட பண்ணலாமேன்னு ஏற்றுக்கல. உட்காந்தாரு, உடனடியாக கண்டன அறிக்கையை எழுதி அப்பவே கொண்டு போய் அனுப்புங்கன்ட்டார். கூட்டணியில் இருந்தாலும் அதை கூட்டணியில் இருந்து வந்த அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள்ல இருந்து வந்த முதல் கண்டன குரல், கலைஞருக்கான இதுக்கான கண்டன குரல் வந்து தோழர் RNK-வோட. அவர் அதுக்கப்புறம் நிறைய எல்லாரும் சொன்னாங்க. அது எல்லாருமே இந்த தமிழ்நாடே இவர் மூப்பனார் அதுக்கு பிற்பாடு வந்து கொஞ்சம் யோசிச்சாங்க. அப்புறம் இந்த கூட்டணியிலே நீங்க எப்படி போனீங்க வந்தீங்கிறதெல்லாம் நாங்க இருந்த கூட்டணியில எல்லாம் வந்தது ஸ்டெப்பனா நின்னார். அதுக்கு பிற்பாடு அது ஒரு பாலிடிக்ஸ் வந்து வேற ஒரு மாற்றத்துக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன்.
எதுக்கு சொல்ல வர்றேன்னாக்க, ஒரு தொலைதூர அரசியல் பார்வையும் அதை வந்து ரொம்ப கரெக்டாக கணிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அவர்கிட்ட உண்டு. அதுக்கு ரீசன் என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாக்க, முதல்ல அவருக்கு அதிகாரம் சம்பந்தப்பட்ட ஆசைகள் கிடையாது. அந்த ஆசை வர்ற போது தான் சில சிரமங்கள் வருது மனுஷனுக்கு. அந்த ஆசையே சுத்தமாக இருக்காது. அப்போ அவர் வந்து ரொம்ப ஒரு தெளிந்த நீர் போல வந்து அவருடைய சிந்தனை அவ்வளவு தெளிவாக இருக்கும். தெளிவாக இருக்கும்போது நல்லது எது கெட்டது எதுன்னு சில நேரங்களில் என்ன பண்ணுவார்னாக்கா, மற்றவங்கள புண்படுத்தக்கூடாது போகக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் அதை பேலன்ஸ் பண்ணுவாரே ஒழிய தெளிவாக இருக்கும். சில தடவை நம்ம பார்க்கும்போது இவர் என்னடா ஒன்றும் புரியாதவராக இருக்காரு அப்படின்னு கூட நம்ம நினைப்போம். அப்போ வந்து மிராசு எல்லாமே வீட்டில் வர பொம்பளையில், வீட்டுக்கு வேலை செய்ய வர பொம்பளையில் வப்பாட்டி வச்சுக்குவாங்களாம். வச்சுட்டு துரத்தி விட்டுருவாங்களாம். இவர் செங்கோடி விவசாய இயக்கத்தில் இருந்தார். ஆமாம். அப்போ இது மாதிரி கேஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அவருக்கு திடீர்னு சொன்னாராம், சட்டமே போடுறான், எவன் வந்து வப்பாட்டி வைக்கிறானோ அவனுக்கு சொத்து எழுதி தரணும். மிராசு சொத்தை எழுதி இல்லைன்னா சொத்தை எழுதி வாங்கிடணும். என்னன்னா அவங்க தம்பி சொல்கிறதுல ஒரு குத்தகை கிராமம். அந்த குத்தகை கிராமத்தில் வந்து அங்கே உள்ள தலித் பெண்கள் போக்குவரத்து இதை வந்து இவங்க கிட்டத்தட்ட ஒரு துணை ஓய்வு இது மாதிரி வச்சுக்கிறது. இது வந்து முதல்ல இளைஞர்கள்ட்ட சங்கடம் வருது. இளைஞர்கள் தான் வந்து என்ன தோழர், அதில் கட்சியில் இருக்கிற 2-3 தோழர்கள் இப்படி ஒரு தப்பு நடக்குது, நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்கதா அப்படின்னு. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஊர் கூட்டத்தை கூட்டுறாங்க. கூட்டி ஆண்கள் பெண்கள் அவ்வளோ பேரையும் வர சொல்லுங்கன்னு வர சொல்கிறாங்க. வர சொல்லிட்டு அது போல்டுங்கிறதுக்கு வர சொல்லிட்டு யாரும் வர்றத பெண்கள் யாரும் அனுமதிக்கக்கூடாது. அப்படி அனுமதிச்சாக்க இந்த ஊர்லேருந்து நீங்கள் போயிடணும் அப்படின்னு முதல்ல ஒரு கட்டுப்பாடு போடுறாங்க. கட்டுப்பாடு போட்டு ஸ்ட்ரிக்ட் ஆயிடுறாங்க. அப்புறம் யாராவது ஆள் வெளியில் இருக்கிற ஆள் இரவு நேரங்களில் வர மாதிரி இருந்ததுன்னா இளைஞர்களே நீங்கள் அடித்து அவனை விரட்டலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம். முதல்ல இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு பாய் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு அம்மாவோட ரொம்ப பாண்ட் ஆகிட்டார். அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் என்னால் பிரிய முடியாதுன்னு அந்த பொண்ணும் சொல்லியிருக்கு, இவரும் சொல்லியிருக்கு. அப்புறமா தான் நீங்கள் சொன்ன மாதிரி நிலம் இவ்வளோ எழுதி அப்படின்னு அவர் ஒரு இயக்கத்தில் ஒரு லீடராகவே வந்துட்டாரு. அந்த மிராசெல்லாம் என்ன சேர்ந்து, அது மிராசெல்லாம் ஒன்று சேர்ந்து, ஏன்னா இவங்க ஒரு சங்கம், இவங்க நம்மளை அடக்குறாங்க, நம்மளை யாரோடையும் போகல, போனால் சொத்தொல்லி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு எதிராக கொண்டு வந்தோடனே ஊரே சேர்ந்து அவங்க ஒதுக்கி வச்சுட்டான். மிராசுகளை வேலைக்கு போக முடியாது. அதெல்லாம் ஆப்போசிட்டா நடந்திருக்கு. நீங்க இதெல்லாம் மிராசை இருக்கு. அதுவும் தான் இனத்தை சேர்ந்த மிராசுகளை மாற்று ஜாதியோ மாற்று இடத்துல இருந்து வந்தானா அது ரைட்டு. தன்னை சேர்ந்த இவங்களே நீ செய்கிறது தப்புடா, இல்லைன்னா சொத்தை எழுதி வைடான்னு சொல்கிறது என்ன தைரியம் ஒன்றும் இல்லை. ஆமாம். அதே போல அது மாதிரி தாமிரபரணி அந்த போராட்டம் இருக்கிறது மணல், அது வந்து அவர் நல்ல வார்த்தை மாஞ்சோலைக்கா இல்ல தாமிரபரணி மணல் 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 அவர் வந்து பார்ட்டியின் பெர்சனாக தானே கோர்ட்டில் அவர் பார்ட்டியின் பெர்சன். அதில் வந்து அவர் நல்லா சொல்லுவார், தாவா இல்லாத ஆறு தாமிரபரணி கிருஷ்ணா காவேரி எல்லாத்துக்கும் நம்ம ஊர்லயே பிறந்து நம்ம ஊர்லயே எந்த தாமிரபரணி ஒன்று தான். அப்போ சொல்லிட்டு ஆச்சிட்ட பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போவாராம். அந்த வழக்குக்காக போகும்போது ட்ரெயினில் தானே போகிறாரு. அவர் ஒரு பச்சை பெல்ட் இப்போ இருக்குது, ரெண்டு பச்சை பெல்ட் வச்சுருக்காரு. ஒரு பச்சை பெல்ட் கட்டியிருப்பார், ஒரு பச்சை பெல்ட்டு பயில் வச்சுருப்பாரான். இப்போ பச்சை பெல்ட்டில் கத்தி வச்சுருப்பாரான். ஏதாவது ஒன்று ட்ரெயினில் போகல, அது வீட்டில் சொன்னாராம். அது அக்கறை பேசும்போது சொன்னாங்க, அதாவது ஏதாவது இதுக்கு நான் போகிறேன், ஏதாவது ஒரு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், அதுக்கெல்லாம் தயார்படுத்திக்கிங்க அப்படின்னு பாறான். கடைசியில் பார்ட்டியின் பர்சனாக ஆஜராகி ஜெயிச்சிருக்காரு. ஆனால் பெரிய அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியே வந்து ரொம்ப முக்கியமான பானுமதி நாகமுத்து 2 பேருடைய ஜட்ஜ்மெண்ட் அதில் அப்படியே இருக்கும். அந்த அதில் வந்து ஆற்று பெருக்கற்று அடிசுடு மண்ணாளில் ஊற்று பெருக்கால் உலகூட்டும் அப்படின்னு ஒரு பாடல். இந்த பாடல்ல இருந்து தான் அவர் ஆர்குமெண்ட் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆற்று மணல் வந்து அப்படி சுட்டு அப்படி இருந்தாலும் கூட அது எதுவுமே செயல்படாது பண்ண ஊற்று பெருக்கு அந்த மணலை தான் அழிக்கிறாங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. நாகமுத்துக்கு ஜட்ஜி நாகமுத்து என்ன பண்ணியிருக்காரு,
ஐயா இன்னொரு தடவை சொல்லுங்க, நான் அதை எழுதிக்கிறேன். அதையும் தீர்ப்புல சேர்த்திருக்காரு. தீர்ப்புக்கு இல்ல, இவர் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் ஒரு கிளாஸுக்கு ஒரு வாத்தியார்ட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறது மாதிரி அப்படி ஒரு இது. அதுதான் ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான நீதிபதியா இருந்து இப்ப சுப்ரீம் கோர்ட்ல லாயரா இருக்காங்க. அவரு பானுமதி அந்த நம்ம பிரம்மானந்தா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து படிச்சீங்கன்னா வரிக்கு வரி இந்த வயதில் இத்தனை ஆண்டு காலம் இவர் உழைக்க வேண்டும் என்பதற்கு இவருக்கு என்ன அவசியம் வந்திருக்கு. அத்தனை முறை ட்ரெயின்ல போயிருக்காரு. இந்த தாமிரபரணி அந்த அத்தனை முறை போறது மட்டும் இல்லாம ஒரு கமிஷன் ஒன்று போடுறானுங்க. கமிஷன் ஒன்று போட்டு அது போய் விசாரணைக்கு போகுது. விசாரணைக்கு போற இடங்களெல்லாம் இவர் போகணும்னு அவசியம் இல்லை. அதை போய் விளக்கி சொல்றதுக்கு ராத்திரி பகலா அங்க சுத்துறாரு. தான் குடும்பத்துல கேட்டேன், சரி கல்யாணம் ஆச்சு, ஆட்சியை வச்சாங்க, ஆட்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு, எப்போ வீட்டுக்கு வருவார்? இவர் சுற்றிட்டு இருப்பாராம், ஏதாவது ஒரு ஊருக்கு வரனா ஆள் விட்டு சொல்லுவாராம். அப்போ குடும்பம் அங்கே போய் ஆட்சி குடும்பத்தில் 10 பேர் ஆட்சியோட சேர்ந்து, ஆட்சி தான் மூத்தவங்க, அவங்களுக்கு மொத்தம் 6-7 பொம்பளையா 3 பையங்க, இந்த பக்கம் 5 மொத்த பேரும் அவரை பார்க்கறதுக்கு அங்கே போயிடுவாங்களாம் குடும்பம். இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. இவர் வந்து இப்போ இருக்கிற பஸ் மாதிரி கிடையாது. அப்போ இங்கேருந்து சென்னையிலேருந்து புறப்பட்டு போனால் 1.5 நாள் ஆகி போகும். சில இடங்களில் ரொம்ப சிக்கலாகும். இவர் இந்த பஸ் ட்ராவலில் பண்ணி போய் நைட்டு சேர்றதுக்கு 12,000. அதிகாலையிலே இடத்த விட்டு புறப்பட்டு அடுத்த ஊர் போகிறதுக்காக இவர் போகணும். ஒரு நாள் அந்த வீட்டுக்கு 2 வாசற்படி, 2 பகுதியில் போகலாம். ஒன்று வந்து முதல்லையும் போகலாம், இன்னொன்று வந்து பின்பக்கத்து வழியாகவும் போகலாம். இவர் பையை எடுத்துட்டு அதிகாலையில் 6 மணிக்கு எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு இவர் இந்த பின்பக்கத்து வழியாக போயிருக்காரு. போனோடனே அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு என்ன கோட்டியா பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. இவருக்கு ஒன்றும் புரியல, என்ன அப்படின்ட்டு இருக்காரு. போய் முதல்ல இந்த பெஞ்சில் உட்காருங்க அப்படின்னு பெஞ்சில் உட்காந்து அப்புறம் பொழுது படப்படன்னு முடியுது. அவருக்கு ஒன்றும் புரியல. அப்போ வந்து அந்த அம்மா வந்து கேட்டிருக்காங்க, நான் தனியாக இருக்கேன், பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக 4 பேர் எனக்கு தெரியுது, ஆம்பளை வந்து இங்கே இருக்காரா இல்லையான்னு கூட அந்த மக்களத்தில் தெரியாது, அதிகாலையில் கொல்லப்பகுத்து வழியாக நீங்கள் போனீங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு. இவ்வளவு மார்க்சியம் படிச்சிருக்கீங்க, இது கூட உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டாங்க. அதாவது பிள்ளையும் 2 பொம்பளை பிள்ளைகளும் ஆட்சி மாத்திரம் தனியாக இருக்குங்களா. அப்போ சிமினி விளக்கு சிமினி விளக்கு இருட்டில் போயிடுவார். அதான் சொல்கிறாங்க, பயந்து கிடப்போம். இது என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, இது யாரோ கசிஞ்சு டெல்லி வரைக்கும் போயிருச்சு. டெல்லி தலைவர்கள் எல்லாம் இவரை பார்த்தா சிரிக்க, இப்ப நம்ம சிரிக்கிற மாதிரி அவரு வாட் நல்லக்கண்ணு, யுவர் லேர்னிங் பவர்ஃபுல் மார்க்சிசம் நாட் லைஃப் அப்படிலாம். ஆட்சி எவ்வளோ எப்படி அவருடைய இந்த டெல்லியில் இப்போ அவங்க சோவியத் யூனியன் வரைக்கும் போயிட்டு வந்தவங்க, இந்த தமிழ்நாட்டை தாண்டி இப்போ உங்களுக்கு வந்து கேரளாவில், வெஸ்ட் பெங்காலில், ஏன் பீகார்ல எல்லாம், ஆந்திரால எல்லாம் கம்யூனிஸ்ட் வந்து குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு செல்வாக்கு எப்பொழுதுமே இருந்த காலங்கள் உண்டு. அப்புறம் மேலேயும் வந்து இந்திரஜித் குப்தா இவங்கெல்லாம் இருந்தாங்க. இந்த இதில் வந்து தோழர் நல்லக்கண்ணுடைய ரோல் எப்படி அப்பெல்லாம் இருந்துச்சு? அதாவது நல்லக்கண்ணு பற்றிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அவர் வந்து 1960 நேஷனல் கவுன்சில் மெம்பராக இருக்காரு. ஒன்று. ரெண்டாவது வந்து பழைய காலத்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள்ல இருந்து எல்லாருடைய தொடர்பும் அவருக்கு உண்டு. அவர் பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஆங்கிலம் தெரியாத ஒரு சரியா கிராமத்து ஆள் மாதிரி ஒரு தோற்றம் தெரியும். ஆனால் ஆங்கிலம் இன்டர்மீடியட் படித்தவர், ஆங்கில வாசிப்பு எவ்வளோ பெரிய புத்தகமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நுட்பமாக இருந்தாலும் சரி அவருக்கு தெரியும். நான் அறிந்த வரையில் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு எழுதின டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இருக்கு பாருங்க, அதை பக்கமாக அவரால் சொல்ல முடியும். பெரிய பேராசிரியரால் கூட சொல்ல முடியாது. அவர் வந்து ஜெயிலில் வந்து ஒரு பெரிய நோட்டு, இவ்வளோ பெரிய நோட்டு, அதில் நுணுக்கி எல்லாம் எழுதியிருப்பார். அப்போ பேப்பர் பற்றாக்குறை அப்படி வச்சு எழுதுவார். அது வந்து வெள்ளத்தில் போயிடுச்சு. அது அவருடைய குழந்தை இறந்ததா ஒருத்தன் எப்படி கஷ்டப்படுவானோ, வீட்டில் ஒருத்தவங்க இறந்தா அது மாதிரி ஒரு வருத்தத்தை. 15 வெள்ளம் வந்தாங்க, செயற்கை வெள்ளம்.
சரி, இந்த ஜெயலலிதா தூங்குனதுனால வந்தது. 4 நாள் கழிச்சு தான் திறந்து விட்டாங்க. போயஸ் கார்டன் கதவு திறக்காதனால அங்கே செம்பரம்பாக்கம் இதை வந்து திறக்க முடியாமல் போய் தேங்கி அதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ளோ ஆயிடுச்சு. நம்ம சிஐடி காலனி வீடு தண்ணி உள்ளே வந்துடுச்சு. பிறந்த நாளைக்கு பார்க்க போனோம். நாங்கள் ஒவ்வொரு வருஷம் போவோம், நானும் குடும்பம். ஐயாவை காணோம், வீடு பூட்டி கிடக்கு. எங்கடா அப்படின்னா, அதாவது நனைஞ்சு போன புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு பெரிய பேத்தி ஒன்று பெரிய அந்த அண்ணா நகரில் இருந்துச்சு, அங்கே இருக்காங்கன்னாங்க. ஆச்சி எங்க ஆச்சியை வெள்ளத்துக்கு இருந்து பெரிய மக கோயம்புத்தூர் கூட்டு போயிடுச்சு, கண்ணம்மா வீட்டுக்கு. கண்ணம்மா கோயம்புத்தூரில் கொஞ்ச நேரம் இருந்துச்சு. அது பிரியா வீட்டில் இருக்காரு. பிரியா வீட்டில் போனால் ஃபேனை போட்டு ஒரு ஓரம் இவ்வளோ பெரிய ஹாலு மொத்த புத்தகத்தையும் காய வச்சிட்ருக்காரு. எல்லா புத்தகம் நனைஞ்சு போச்சு. அவருக்கு வந்து வெளில வந்ததில் ஒரே கோவம், புத்தகம் நனைஞ்சு போச்சே. அவருடைய அதில் அந்த நோட்டு போயிடுச்சு. அந்த நோட்டில் ஒரு சின்ன ஒரு குறிப்பு, ஒரு கன்விக்டர் வார்டர் ராத்திரி 12 மணிக்கு அவன் வந்து பாட்டு பாட ஆரம்பிப்பான். இவர் ஜெயிலில் இருப்பார். ஒரு நிலா காலம், அந்த நிலாவை இவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். அவனுடைய குரல்னா அப்படி ஒரு அழகான குரல். யார் அந்த கன்விக்டர் வார்டருக்கு மலையை மரவு வச்சுன்னு 2 லைன் பாடி அதை அவன் இழுத்து முழக்கி கிழக்கி கொண்டு வந்து ஏற்ற இறக்கங்களோட சொல்கிறத கேட்டு அப்படியே மதிமயங்கி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே இன்னொரு விசில் சத்தம் கேட்குது. வார்டர் வந்துடுறான். வந்தோன்னா கன்விக்டர் வார்டர் பயந்து அவன் பின்னாடி போயிடுறான். அடுத்த நாள் அடுத்த வரி என்ன இருக்குங்கிறத யோசிக்கிறாரு. யோசிச்சு பார்த்தா அடுத்த நாளும் அதே மாதிரி நிலவு, அதே மாதிரி இவன் வர்றபோது மலையை மரவு வச்சு மல்லிகைப்பூ சாட்சி வச்சு அப்படின்னு ஒரு லைன் வர்றபோது, என்னடா அது மல்லிகைப்பூ சாட்சி வச்சுங்கிறானே அப்படின்னு சொல்லி வருது. இப்படி 3 நாள் உட்கார்ந்து அவர் கேட்டு, அந்த நோட்டில் தான் அவர் எழுதியிருந்தார், மலையை மரவு வச்சு மல்லிகைப்பூ சாட்சி வச்சு ஒன்னதான் தொட்டதுக்கு உங்க ஒப்பன் சாட்சி சொன்னதுக்கு நான் மதுரை ஜெயில மாடா உழைக்கிறேன். இது அதில் எழுதி வச்சிருந்தாரு. நான் அதை கேட்டோன்னு அவரு அதை எடுத்து படிங்க இது அப்படின்னாரு. இந்த மாதிரி லிட்ரேச்சர் அது இது எப்பயாவது வர்ற போது என்னை படிக்க சொல்லுறாரு, படிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு. அவள் படித்தோடனே எனக்கு அப்படியே அதிர்ந்து போனேன், இது என்னன்னு. அப்புறமா கேட்டால் அந்த ஸ்டோரிஸ் ஃபுல்லாக எங்கே பிறந்தான் போனான் வந்தான், அந்த குரல், இதையே இவன் வந்து ஒரு 10-15 வருஷம் பாடிக்கிட்டே இருப்பான் போல் இருக்கு. அந்த குரல் வலிமை, அப்புறம் அதில் உள்ள பொருள். ஒப்பன் சாட்சி சொன்னதுக்கு மதுரை ஜெயில மாடா உடைக்க. இப்போ நமக்கு வந்து டிவி வந்திருக்குங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஐயாவோட குடும்பமாவே ரொம்ப நெருக்கம். ஐயா என்ன விரும்பி குடிப்பாங்க, என்ன விரும்பி சாப்பிடுவோம்? ஒன்றும் இல்லை, காலையில் பிறந்தநாள் அன்னைக்கு போகிறோம். காலையில் என் மகன் வந்து குலோப் ஜாமுன் எடுத்துகிட்டு வரோம், சின்ன மகன் எடுத்துகிட்டு போவோம். அதை மாத்திரம் சாப்பிடுவார். ஒன்று சாப்பிட்டு அதுக்குள்ளே புகைப்படம் எடுக்க வந்துடுவாங்க. எங்களோட எல்லாம் உட்காந்து சாப்பிடணும்ல. சின்னக்கா என்ன பண்ணுவோம், ஆண்டாள் இப்போ சாப்பிட்டு போயிருப்பா அப்படி தானே சொல்லுவாங்க. ஒத்த இட்லி ஒரு முட்டை, ஒத்த இட்லி புட்டு வைப்பார். முட்டையை அந்த வேகத்தில் உடைப்பார். வெள்ளைக்கருவு மாத்திரம் எடுப்பார், மஞ்சளை உடையாமல் எடுப்பார். அவ்வளோ ஸ்பீடில் இது வரைக்கும் நான் எடுத்து பார்த்ததே இல்லை. நம்ம கூட 2 கை போகும். ஆமாம், ஒத்த கையில் அப்படி படுவார். வெள்ளை மஞ்சக்கருவு தனியாக வச்சுட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு ஒரு குட்டி சீப்பு இருக்கும். நான் சொன்னேன், கண்ணம்மா சீவு விட்றா. தாத்தா இப்போ சீவும் பாரு அப்படின்னு. சீவு பாருங்க மாமா அப்படின்னு. ஒரு குட்டி சீப்பு சடக்கு சீவார். செருப்பு உள்ளே கிடக்கும். அவரே எடுப்பார். யாரை எடுப்பார். போயிட்டு கட்சி அரிசி வண்டி வந்துடும். கடைசியாக போன வருஷம் ஏற்றின கொடி தானே அது. கட்சி அரிசி கொடியை ஏற்றிருப்பார். 90 வயசுக்கு மேலேயும். போன வருஷம் 90 வயசு இல்ல, போன வருஷம் 98 வரைக்கும் வந்து ரெகுலர் லைஃப். இப்போ என்னன்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்துல ஏற்பட்டதை ஒழிய இல்லாட்டி ஒரு 5 வருஷத்துக்கு வாழ்வாருன்னு தான் நான் நினைச்சேன். இந்த ஒரு சின்ன ஒரு இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அவருடைய காலை பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் இவ்வளோ பெருசு இருக்கும். அவருடைய நரம்புகள் இவ்வளோ பெருசு இருக்கும். வெரிகோஸ் இல்லை, அதோடைய அந்த வலிமை. அது வெரிகோஸாக பிறகு கொஞ்சம் டெவலப் ஆச்சுன்னு டாக்டர்கள் சொன்னாங்க. காரணம் என்னன்னா, அண்டர் கிரவுண்ட் பீரியடில் 22 மைல் நடந்து போய் சாப்பிடுவார். அந்த கால் அவருக்கு இருக்கிற வலிமை இருக்குது பாருங்கள், அந்த கால் வலிமை அது வந்து அவ்வளவு ரொம்ப முக்கியமான ஒன்று.
நிறைய விஷயங்கள். இன்றைய விவாதத்தை கொஞ்சம் இன்னைக்கு இன்னும் அடுத்த டீ கடை பெஞ்சில் கொஞ்சம் கூடுதலா நானும் வெளியூர் பஸ்ஸை பிடிக்கணும். நூறாண்டு கடந்து வாழ்ந்தவங்க ஒரு மணி நேரத்தில் முடிச்சிட முடியாது. டீ கடை பெஞ்சிலே ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தாலும் இல்லை அது நம்ம விஷயத்துல அவங்க வந்து நம்ம அரெஸ்ட்டுக்கு அரெஸ்ட்டுக்கு வெகுண்டு எழுந்துட்டு இப்போ அனைத்து கட்சி கலைஞர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் யார் ஏற்பாடு பண்ண நம்ம ஜவஹர்னனும் நல்லகண்ணையா. இல்ல இவர் வந்து ரொம்ப நான் கூடவே இருந்தாத நான் சில தடவை என்ன அனுப்பியே போய் இதுல எல்லாம் இந்த நம்ம இதுக்கெல்லாம் வந்து வந்ததுக்கெல்லாம் அவரு சொல்லிதான் நான் வந்தேன். என்ன விஷயம் அப்படின்னாக்க அடக்குமுறை எதிர்ப்புங்கிறது அவருக்கு அதில் அந்த நம்ம அரசு இப்போ கண்ணங்கூடத்தில் அவர் பேசுனது எல்லாரும் சிரிச்சிருப்பாங்களே. எந்த கிறுக்கனாவது நக்கீரங்காரனை எல்லாரும் போலீஸ் தேடுதுன்னு சொல்கிறேன், நக்கீரங்காரங்க தேடுதுன்னு சொன்ன பிறகும் கள்ளத்துப்பாக்கி ஏதாவது வச்சுட்டாலே வேணாம், கூறு வேணாம், என்னையா எஃப்ஐஆர் போடுற, என்னடா எஃப்ஐஆர் போடுறீங்க அப்படின்னு மேடையில் கலைஞரை சிரிச்சிட்டாரா. அது வந்து அவர் முன்னெடுத்த அந்த நக்கீரனுக்காக அந்த பத்திரிகை பாதுகாப்பு குழு, அப்படி பத்திரிகை சுதந்திரம் பாதுகாப்பு குழு அப்படின்னு பெயரில் அந்த உருவாக்குனது தான் அது 2003. ஏன்னா அண்ணன் வந்து ஏப்ரல் 11 2003 அரெஸ்ட் ஆகுறாங்க, டிசம்பர் 20 வந்து விடுதலை ஆகுறாங்க. இதுக்கு நடுவில் தான் இந்த உச்சகட்டத்தில் தான் அந்த இது நடக்குது. ஒரு அக்டோபர் நவம்பர்னு வச்சிங்களா அந்த மாதிரி வர நெருங்கும் பொழுது. அப்போ அந்த நேரத்தில் மேலே வந்து வாஜ்பாய் அரசு, அதில் வந்து திமுகவும் பங்கேற்றிருக்கு, மதிமுகவும் பங்கேற்றிருக்கு, வைகோ புடால இருக்கு, அதுக்கப்புறம் பாமகவும் பங்கேற்று அந்த கூட்டணியில் இருக்கு. அப்போ அந்த இந்த பக்கம் வந்து காங்கிரஸ் தனியாக இருக்குது, கம்யூனிஸ்ட் தனியாக இருக்குது. நல்லக்கண்ணையா எடுத்த அந்த நக்கீரனுக்கான முயற்சி, தோழர் ஜவஹர் 2 பேரும் இணைந்து எடுத்த அந்த முயற்சியின் விளைவாக முதன்முறையாக பாஜக கூட்டணிக்கு போன பிறகு திமுக, மதிமுக, பாமகவுடன் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒரு மேடையில் ஏறுது. அதுதான் 2004 கூட்டணி ஆச்சு. 40க்கு 40 வெற்றி பெற்ற அந்த கூட்டணிக்கான 96 ஒன்று சொன்னேன்ல, அவரா வந்து பங்கெடுத்தாருன்னு. 2004 அவரா முன்னெடுத்திருக்காரு. இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க கலைஞர் அவங்க கைதான போது ஐயா வந்து எவ்வளவு அதிர்ச்சி ஆனாங்க, உடனே எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்றது சொன்னீங்க. இப்போ தமிழ்நாட்டில் தான் ஒரு வானவிலை பார்க்க முடியும், அதாவது கருப்பு சிவப்பு நீலம் மட்டும் இருக்கிற ஒரு அழகான வானவில். மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர் இவங்களோட படங்களை ஒன்றா வைக்கிறது. இப்போ ஐயா அவங்க வந்து திராவிடத்தையும் அம்பேத்கரிசத்தையும் எப்படி பார்த்தாங்க, கலைஞர் வந்து என்னவா நினைச்சாங்க ஐயாவுடைய முக்கியத்துவத்தை? அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில் 2 ட்ரெண்ட் 2 போக்குகள். ஒன்று வந்து திராவிட இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், இது எல்லாம் சேர்ந்து ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிறதுதான ஒரு நம்பிக்கை. அது இந்தியா முழுக்களும் உண்டு. மகாராஷ்டிரத்தில் ஒரு செக்ஷன் வந்து சர்தேசாய் அப்படின்னு, அதே போல் ஹிரேன் முகர்ஜி, இப்படி உண்டு. தமிழ்நாட்டில் அதுக்கு முக்கிய தலைவராக இருந்தது ப. ஜீவானந்தம். அவர் தான் வந்து அது சரியாக புரிஞ்சுக்கிட்டது. அந்த புரிதல் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறத உணர்ந்தவர் தோழர் நல்லக்கண்ணன். மற்றவங்களுக்கு வந்து பல பேருக்கு அது புரியாது. மற்றவங்க வந்து தப்பாக வந்து அரசியலை புரிஞ்சுக்குவாங்க. எப்படின்னாக்க ஒர்க்கிங் கிளாஸ் வந்து ஒரு பெரிய புரட்சி செஞ்சு ஒரு மாற்றம் கொண்டு வந்ததுக்கு பாடு நம்ம ஜாதியை ஒழிக்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அது வந்து ஒரு பழசான அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ வந்து ஜனநாயக மாற்றங்களுக்கு பிறகு பல இயக்கங்கள் இணைஞ்சு, அதாவது கம்யூனிசம் என்பது பொருளாதார அடிப்படையிலும் இருக்க வேண்டும், சமூக அடிப்படையிலும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு பார்வை வந்து உலகம் முழுக்க உண்டு, இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக உண்டு. அந்த பார்வையை அவர் அடிப்படையாக கொண்டவர் தோழர். அதனால தான் இந்த 3 இயக்கங்களும், திராவிட இயக்கம், அதே போல் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம், அதே போல் வந்து ஒடுக்கப்பட்ட அம்பேத்கர் இயக்கம், இது 3 ஒன்றா நிற்கணுங்கிறதுல ரொம்ப 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 ஆழமான ஒரு பார்வை கொண்டவர் தோழர் நல்லக்கண்ணன். நல்லக்கண்ணையா அவர்கள் பற்றி பேசணும்னா இன்னும் பல மணி நேரம், இன்னும் பல டீக்கடை உரையாடல்கள் வந்து தேவைப்படும். கண்டிப்பாக அதை செய்யவும் தான் போகிறோம்.
அவர் கொடுக்குற மரியாதையும் அதுதான். ஒரு ஜெனரேஷனுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கு. அது இப்போ இருக்கிற ஜெனரேஷன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவருக்கு கொடுக்குற மரியாதை, அதே நேரம் அவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷமாவும். அதே மாதிரி அவர் கூட இருந்து எங்க சிஎம்க்கு கொடுக்குற மரியாதை. ஆமா, அது ஒரு பெரிய மரியாதை. வளர்த்தாரு. ஆமா, அவர் இல்லை என்றால் நான் அந்த அனுபவங்கள் அதுதானே இப்ப எங்களுக்கு கிடைக்கும். வளர்த்தவர்களை வந்து அடுத்து என்ன எப்படி பண்றாங்கன்றத சம்பந்தமாவே நம்ம வரலாறு. ஆனா ஒரு பெருமை என்னன்னா, முதல் தலைமுறை கம்யூனிஸ்ட் இறந்ததுல அவர் தான் கடைசி. அவர் அந்த பீரியட்ல இருந்த முதல் தலைமுறை கம்யூனிஸ்ட் இறந்தது கடைசி. சமீபத்தில் இறந்தவர் கம்யூனிஸ்டுக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அவருக்கும் ஒரே வயசு. அப்படி ஒரு லீடர் நீங்க பார்க்க முடியாது. கழுதையை நிறுத்தினாலும் கதிரவால் ஜெயிக்கணும். ஏன்னா கட்சி எடுத்த முடிவு அப்படி மாறான். காம்ரேட், இதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க காம்ரேட். கழுதையை நிறுத்தினா கழுதைக்கும் குதிரைக்கும் மக்களுக்கு வேறுபாடு தெரியாதான் பேசாம இருக்காரு அவரு. ஏன்னா கட்சி இப்போ உதாரணத்துக்கு கடைசியா சொல்லிடுறேன், 24ஆம் தேதி நிர்வாக குழு கூட்டம் நடக்குது, 25ஆம் தேதி சாகுறாரு. அந்த நிர்வாக குழு கூட்டம் கூடுதுன்னு காதில் சொன்னாலும் கடைசியா அவருக்கு எப்போ உயிர் போகுதுன்னு அக்கா சொல்லிச்சு. மத்தியானம் வந்து தடவிட்டு காசியக்கா சொல்லிச்சான், அப்பா நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் எல்லாம். அவர் ஏக்கத்துலேயே இருக்கும்ல. அதாவது நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு. அதுக்கப்புறம் 1:55 1:30க்கு 1:55க்கு அதுவும், அதாவது கடைசி மூச்சு வரைக்கும் கட்சி கட்சி கட்சி. அதாவது அவர் உடம்புல எல்லாமே போயிடுச்சுக்கிறாங்க டாக்டர். எல்லாமே போகல. ஹார்ட்டு, இது நுரையீரல் ஃபங்க்ஷன், இது மாத்திரை ரொம்ப ஹெவியாக கொடுத்தது, கிட்னி, இது போய் கடைசியில் இதே நிற்கிது. 100% எந்த விதமான சேதமும் இல்லாமல் அவரிடம் இருந்தது அவருடைய மூளை. அதாவது மூளை எவ்வளவு சிந்திச்சிருக்கும், எவ்வளவு யோசிச்சிருக்கும், எவ்வளவு ஆக்டிவா இருந்திருக்கும். கண்ணு முத நாள் தான் மூடுது. கிட்டக்கு போய் கண்ணுமா சொல்லுது, மாமா வந்திருக்காங்க, நக்கீரன் கோபாலன். இந்த மொழி மாத்திரம் திறக்கல, அந்த மொழி மாத்திரம் ஆடும்ல, திறக்க அந்த அவருக்கு ஜீவன் போயிடுச்சு, ஜீவன் இல்லை திறக்கிற அளவுக்கு அந்த மொழி மாத்திரம் ஆடுது. அதாவது நினைவு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சொல்லாதீங்க. அதாவது இல்லை இன்னும் நிறைய அவரை பற்றி நம்ம இப்போ நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ, ஆனால் அவரை பற்றிய நூல் பதிவு செய்யணும் அப்படின்னு அது வந்து நக்கீரனுக்கு சொல்லணும். அது ஒரு பெரிய ஆவணம். அது சரியா இப்பதான் வெளியாகி ஒரு விளையாட்டு போல கேட்டேன். இது மாதிரி வந்து ஐயாவை பத்தி ஒண்ணு எழுதுவோமான்னு, அப்படியா சொல்றீங்க அப்படின்னு நக்கீரன்ல அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுட்டா. அப்படி நான் வந்து சொன்னாங்க, நான் ஆஸ்திரேலியாவுக்கு போகணும், முதல் இது எழுதி அனுப்பணும், என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து மண்டையை போட்டு எங்க ஆரம்பிக்கிறது என்ன ஏதுன்னு பார்த்து நக்கீரனுக்கு எழுதுனது முதல் இது நடுவானத்துல தான் எழுதுனேன். நடுவானம் அந்த நூல் ஆன உடனே அந்த நூலுக்கு இறை அன்பு கொடுத்துருக்கிற அந்த அணிந்துரை இருக்க உள்ள வெளியே போய் அது அவர் கொடுத்துருக்க முன்னுரையே அப்படி இருக்கும். அதாவது கைதியன் அந்த 9,658. நீங்க எல்லாருமே சொன்ன மாதிரி அவருடைய உடல்நிலை பத்தி எல்லாம் சொன்னீங்க. உயிர் பிரிந்த போதுமே கூட அவர் உடல் வந்து இன்னும் நம்ம கூட மாணவர்களுக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த உரையாடல் நிறைவானது, ஆனா இன்னும் நிறைவடையல. தொடர்வோம். நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.